Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் அட்வென்ச்சர் கதையா ரிலீஸ் ஆன கேஷ் ஹீரோ அப்படின்னு ஒரு சூப்பரான கொரியன் சீரிஸ பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மொத்தமா 8 எபிசோட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒரே வீடியோவா உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷமாச்சும் ஆண்டவா எனக்கு நல்ல வழியை காட்டுன்னு நான் வேண்டுற மாதிரி கண்டிப்பா நீங்களும் வேண்டுவீங்க நம்புறேன். சரி போனது போகட்டும். இப்ப இந்த சீரிஸோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோவுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. ஆஹா நல்ல விஷயமாச்சே. சூப்பர் பவர்னா எல்லாருக்கும் ஜாலியா இருக்குமேப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிற எல்லாமே தப்பு. ஏன் தெரியுமா? இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு 10,000 ரூபாய் பணம் இருக்குன்னு வைங்க. அந்த பணத்தோட மதிப்புக்கு ஏத்த மாதிரி ஹீரோக்குள்ள பவர்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு பலம் அதிகமா இருக்கும். இவனுக்கு ஏற்பட்ட காயங்கள் தானாவே குணமாகும். உயரமா ஹல்க் மாதிரி தாவ கூட முடியும். ஆனா பாருங்க, ஒவ்வொரு முறையுமே ஹீரோ தான் பவர்ஸை பயன்படுத்தும் போதும் இவன் பாக்கெட்ல 1 ரூபாய் வச்சிருந்தா கூட சரி, அது மொத்தமா மறைஞ்சு போயிடும். என்னடா இது வித்தியாசமான கதையா இருக்கேன்னு நானே ஒரு நிமிஷம் வாயடிச்சு போயிட்டேன். நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும் அல்லவா? அதனாலதான் உங்ககிட்ட கதையை கொண்டு வந்துட்டேன். இப்ப ஹீரோவுக்கு இந்த வினோதமான சக்திகள் எப்படி வந்துச்சு? இந்த பவர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இது எல்லாம் தான் இந்த சீரிஸோட மீதி கதை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க செல்லுக்கு வரும். அப்புறம் அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஹெர்பல் ஹேர் ஆயில சேல் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர்ஸோட ஆதரவால நல்லபடியா சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளையும் சரி பண்ற விதமா தான் நம்மளோட ஹேர் ஆயில ரெடி பண்ணிருக்கோம். கமெண்ட் செக்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறேன். நீட் இருக்கவங்க டக்குனு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுங்க. மீதி வேலையை நாங்க பாத்துக்கிறோம். லாஸ்டா நியூ இயர் ரெசல்யூஷனா இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு நான் வந்திருக்கேன். அதே மாதிரி உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க அப்படியே கதைக்குள்ள போலாம். இந்த சீரிஸோட ஆரம்பத்திலேயே கொரியால இருக்கக்கூடிய மிகப்பெரிய அபார்ட்மெண்ட்ஸை காட்டுறாங்க. இங்கதான் நம்ம கதையோட ஹீரோவும் இவனோட கேர்ள் ஃபிரெண்டான நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. கடந்த 9 ஆண்டுகளாவே இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்காம லிவிங் டுகெதர்ல சின்ன டேட்டிங் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இவங்களோட அதிகபட்ச ஆசையே சியோல்ல ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டை விலைக்கு வாங்கணுங்கிறது தான். சோ நல்லா அங்க இருக்க அபார்ட்மெண்ட்லாம் செக் பண்ணிட்டு விலையை கேட்டா 700 மில்லியன் வான் அப்படிங்குவானுங்க. அடா பாவீங்களா, என்னடா இது கடல் அளவுக்கு ரேட் சொல்றீங்களேன்னு ஹீரோயின் வாய புழுகுறாங்க. சரி வழக்கம் போல வந்தது வேஸ்ட்னு 2 நேரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பதான் பேச்சுவாக்குல ஹீரோயினும், ஏப்பா நம்மளால மொத்தமா அவ்வளவு பணத்தை ரெடி பண்ண முடியாது. இத்தனை வருஷமா நம்ம சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் கணக்கு பண்ணா கூட 30 மில்லியன் கிட்ட நமக்கு அட்வான்ஸா மட்டுமே தேவை. என்ன பண்றதுன்னு புரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போது சடனா அக்கௌண்ட்ல கொஞ்சமா பணம் மிஸ் ஆன விஷயத்த ஹீரோயின் கவனிக்கிறாங்க. இலை தீவெட்டி தலையா என்னடா பண்ணன்னு கேட்டா கரெக்டா ஹீரோவோட போன்ல ஒரு சின்ன மெசேஜ் வருது. அம்மா தாயே என்ன மன்னிச்சிரு, நம்ம அங்க எங்கன்னு போயிட்டு வரோம் இல்லையா, அதுக்காக தான் ஒரு வண்டி வாங்கலான்னு பிளான் பண்ணேன். ஓஹோ அப்படின்னா நம்ம முதல் முறையா பார்க்கும் போது என்ன பேசணும், என்ன டீல் வச்சோன்னு எல்லாத்தையும் மறந்துட்டல. கட் பண்ணா பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் தங்களுக்குள்ள லவ் இருக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டதுமே, இந்த பாருப்பா நீயும் நானும் பணம் சேர்த்து வைக்கணும், மத்தவங்க மாதிரி டேட்டிங் பண்ணி பணத்தை வேஸ்ட் பண்ண கூடாது, ஃபியூச்சருக்காக இப்பவே சேர்த்து வைக்க ஆரம்பிக்கணும்னு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இவங்க காதலிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 9 வருஷமா என்னதான் இவங்க டேட்டிங் பண்ணி ஒரே வீட்டுல வாழ்ந்தாலும் கூட தெண்டமா எந்த ஒரு செலவும் பண்ணது கிடையாது. அதனாலதான் இவங்க கிட்ட கொஞ்சம் பணம் கூட அதிகமா இருக்கு. பிளாஷ்பேக் முடிஞ்சதும் போதும் நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஹீரோ கிட்ட ஒரு ஃபார்மை கொடுக்குறா. நடி இதுன்னு கேட்டா, இந்த பாரு நீயும் நானும் தனியா இருக்க வரைக்கும் நமக்கு எந்த ஒரு சன்மானமும் கிடைக்காது. அதுவே 2 பேரும் புருஷ முட்டாட்டி ஆயிட்டோன்னு வையேன், கண்டிப்பா அரசாங்கத்துல இருந்து கொஞ்சமா நிதி கொடுப்பாங்க. அதாவது அரசாங்க வீடு மாதிரி. என்ன வெளியில வாங்குறத விட பாதி பணத்தை கொடுத்தா போதும் நாம அந்த வீட்டை மொத்தமா வாங்கிக்க முடியுங்கிறாங்க. சரி இதுவும் நல்ல விஷயமாச்சேன்னு ஹீரோவும் அந்த ஃபார்ம்ல கையெழுத்த போட்டு கொடுக்குறான். அதே டைம்ல ஹீரோவோட அப்பா இந்த மாதிரி நான் உனக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு சொல்லி ஊருக்கு வர சொல்லிருப்பாரு. அதுக்காக ஹீரோனுக்கு பாய் சொல்லிட்டு தன்னோட சொந்த ஊருக்கு வராங்க. முதல்ல அம்மா கிட்ட வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டை கொடுக்குறான். அஜோ தங்கம் எதுக்கடி உனக்கு இவ்வளவு செலவுன்னு புள்ளைய செல்லமா திட்டினபடியே கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த 2வதா நைனா கிட்ட வரான். சொல்ல போன ஹீரோவுக்கு தன்னோட அப்பாவை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இவனோட அப்பாவுக்கு நிரந்தரமா எந்த ஒரு வேலையும் கிடையாது. அங்க எங்கன்னு ஓடி கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு நாள் நம்ம ஹீரோ சேர்த்து வச்சிருந்த உண்டியலை தூக்கிட்டு ஓடுவாரு. இவன் நைனா இன்னையா பண்ற, உண்டியலை கொடுன்னு இவன் சண்டைக்கு போயிருப்பான். அப்ப தெரியாதனமா காசு மொத்தமும் கீழே கொட்டி போயிடும். அத நைனா வெறிகொண்ட மாதிரி பொறுக்கி ஜோப்ல வச்சிட்டு இருப்பாரு. இந்த ஒரு சம்பவத்துல இருந்து ஹீரோவுக்கு தான் அப்பா ஒரு
சோம்பேறி அப்படி இப்படின்னு நெகட்டிவான விஷயத்த மட்டுமே மைண்ட்ல வச்சிருப்பான். பிளாஷ்பேக் கட் ஆனதுமே நைனா பாருங்களேன், வாப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. ஏதோ எனக்கு கொடுக்கணும்னு வர சொன்னீங்க. ஆமாப்பா, நான் இவ்வளவு நாளா நிறைய வேலை பார்த்துட்டேன், சோ ரிட்டையர் ஆக போறேன். ஹீரோ மனசுக்குள்ளேயே திட்டுறான், இந்த ஆளு ஒழுங்கா வேலைக்கே போக மாட்டான், இதுல என்னமோ ஐயா ரிட்டையர் ஆக போறாராம்ல. படார்னு பக்கத்துல வந்த நைனா, மவனே உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்கு? நினைச்சேயா, நீ என்கிட்ட இவ்வளவு டைலாக் பேசும்போதே நினைச்சேன் பணம் தான் கேட்க போறேன்னு. எவ்வளவு வேணும்? ரொம்பலாம் வேணாம்ப்பா, ஒரே ஒரு நோட்டு போதுன்னு அதை மட்டும் எடுத்துப்பாரு. அதுக்கப்புறம் டக்குன்னு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, இந்த பாரு, இவ்வளவு நாளா எனக்குன்னு நிறைய கடமைகள் இருந்தது, ஆனா இதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் தாங்க வேண்டியது உன்னோட கடமை. யோ நைனா, என்னையா பேசிட்டு இருக்க? எனக்கு எதுவும் புரியல, நீ முதல்ல கைய விடு. நைனா கேக்குற மாதிரியே இல்லையே. முன்ன விட ஹீரோவோட கையை நசுக்கி பிடிக்கும் போது அந்த ஒட்டுமொத்த கேரேஜும் ஏதோ நிலநடுக்கம் வந்த மாதிரி கட கடன்னு ஆட ஆரம்பிக்குது. அதோட சேர்த்து நைனா தான் உடம்புக்குள்ள இருந்து ஹீரோ உடம்புக்கு ஏதோ ஒரு பவரை மாத்திர மாதிரியும் தெரியுது. ஒரு கிட்டத்துல நைனாவும் கைய விட்டுருவாரு. அப்பதான் ஹீரோ தனக்கு என்ன ஆச்சுன்னு புரியாம தன்னோட கையவே பேந்த பேந்த பாக்குறான். அடுத்து இன்னொரு கைய அங்க இருக்க மரக்கட்டையில வச்சிருப்பான். இப்ப அந்த இடத்த பார்த்தா இவனோட கை அச்சு அப்படியே அங்க இருக்க மரத்துல பதிஞ்சிருக்கு. யோ நைனா, என்னையா நடக்குதுங்க? எனக்கு என்னையா கொடுத்த? அந்த பய வாயவே திறக்கலங்க. ஆணி அடிக்கிற கண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து டப்புன்னு ஹீரோவோட நெத்தியில சுட்டுட்டான். சுருண்டு விழுந்த ஹீரோ கிட்ட இருந்து பேச்சு மூச்சு இல்ல. ஆளு அல்பாயுசுல மேல போயிட்டான்னு நினைப்போம்ல, அதான் கிடையாது. ஹீரோ உடம்புல இருந்து சில்லறையா கொட்ட ஆரம்பிக்குது. கூடவே இவன் நெத்தியில அடிச்சு விட்டா அந்த ஆணி இருக்கு பாருங்க, அது ரெண்டும் தானாவே கலண்டு விழுந்து இவன் தலையில ஏற்பட்ட காயமும் கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகுது. அட கரும முச்ச நைனா, என்னையா என்ன கொல்ல பாக்குறியா? எதுக்கே என்ன சுட்ட? என்கிட்ட என்னத்தையா கொடுத்த? இங்க தாங்க இந்த நைனா ஒரு பெரிய குண்டை தூக்கி போறான். இந்த பாரு, என்னோட அப்பா, அதாவது உன்னோட தாத்தா, அவர்கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருந்துச்சு, அதை என்கிட்ட கொடுத்தாரு. இப்ப அந்த பவரை தான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். எதே சூப்பர் பவரா? யோ நைனா, கால்லயே சரக போட்டு ஏதாவது பெணாதாத, மூக்கு மேலேயே குத்திடுவேன். தம்பி, நான் உங்ககிட்ட போய் சொல்லல. ஒவ்வொரு முறையுமே உனக்குள்ள இருக்க பவர்ஸை பயன்படுத்தும் போதும் உங்ககிட்ட இருக்க பணம் மறைஞ்சு போயிடும். இப்ப கூட உன தீல ஆணி அடிச்சல, அந்த காயங்கள் குணமாகறதுக்கு கண்டிப்பா உன்னோட பணத்தை மறைய வச்சிருக்கோம். வேணும்னா நீயே உன் பர்ஸை செக் பண்ணி பாரு. நம்பிக்கையே இல்லாம ஹீரோவும் பர்ஸை செக் பண்ணி பாக்குறான். நைனா சொன்ன மாதிரியே உள்ள இருந்த பணம் மொத்தத்தையும் காணோம். கடுப்பான ஹீரோவும், யோ சூப்பர் பவரை பயன்படுத்தும் போது அதுக்கேத்த மாதிரி பணம் செலவாகுமா? என்னையா பேசுற? நானே 1008 பண கஷ்டத்துல இருக்கேன். இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தெல்லாம் கூட வச்சுக்கிட்டு சுத்த முடியாது. இந்த முதல்ல கையில இருக்க பவரை திரும்ப எடுத்துக்கோ. அச்சோ, மன்னிச்சிருப்பா. ஒரு முறை பவர்ஸை கொடுத்துட்டா அதை திரும்ப எடுக்க முடியாது. ரத்த சொந்தங்களுக்கு மட்டும்தான் அந்த பவர்ஸை மாத்த முடியும். இதுக்கப்புறம் கடமைகளை நீ தான் ஏத்துக்கணும். ஒருவேளை எதிர்காலத்துல எப்பயாவது ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுன்னு ஹீரோ கிட்ட ஒரு கார்டை கொடுக்குறாப்ல. அதே டைம்ல நைனாவும் கீழே கிடக்கிற காயின்ஸை பொறுக்கிட்டு, இந்த பாரா, எப்பெல்லாம் நீ உனக்குள்ள இருக்க பவர்ஸை பயன்படுத்துறியோ அப்பெல்லாம் உங்ககிட்ட இருக்க பணம் மொத்தமா மறைஞ்சு அது எல்லாமே காயின்ஸா அவன் உடம்புல இருந்து கொட்ட ஆரம்பிக்கும். இதுல பிரச்சனை என்னன்னா, சிதறி விழக்கூடிய இந்த காயின்ஸுக்கு இப்ப இருக்க காலகட்டத்துல மதிப்பே கிடையாது. நடக்கிற விஷயங்களை பார்த்து கடுப்பான ஹீரோ, அட போயா நீயும் பவர்ஸ்னு புலம்பிட்டு அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். போகும்போதே நைனா, எக்காரணத்தை கொண்டும் உனக்குள்ள இருக்க பவர்ஸை பத்தி யாருக்கும் சொல்லாதன்னு தான் சொல்லிருப்பாரு. ஆனா ஹீரோன் கிட்ட ஹீரோ எதையும் மறைச்சதே கிடையாது. சோ வந்த உடனே விஷயம் எல்லாத்தையும் கக்கிட்டான். அவளை பாருங்க, தங்கம் நீ நல்லா தானே இருக்க, வரும்போது வண்டியில எதுவும் மண்டையை வச்சு இடிச்சிட்டியா? என்னடா பவர் இருக்குங்கிற, பவரை பயன்படுத்தினா பணம் செலவாகுங்கிற, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அடியே, எங்க அம்மா சத்தியமா சொல்றேன்டி, எனக்குள்ள பவர்ஸ் இருக்கு, ஆனா நான் அதை பயன்படுத்தினா என்கிட்ட இருக்க பணம் மறைஞ்சு போயிடும். இல்ல நீ என்ன ஏமாத்த பாக்குற. நம்ம கல்யாண பேச்சு எடுத்ததும் போதும் என்ன கழட்டி வர்றதுக்காக தான். நீ இந்த மாதிரி ஏதோ ஒரு புருடா கதையெல்லாம் விடுறேன்னு நினைக்கிறேன். ஐயோ செல்லம், அப்படிலாம் எதுவும் கிடையாது. இரு, உனக்கு நான் கண்ணுக்கு முன்னாடியே ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன்னு பர்ஸ்ல இருந்து ஒரு 10,000 ரூபாய் நோட்டை மட்டும் தனியா எடுத்துட்டு, இந்தா என்னோட பர்ஸ நீ வச்சுக்கோ, பாரு என்னோட 10,000 ரூபாய் நோட்டை மட்டும் நான் பாக்கெட்ல வைக்கிறேன். இப்ப பாரு மாமாவோட வித்தையன்னு அங்க இருக்கிற பாரு கம்பிய பையன் அசால்ட்டா வளைச்சு விட்டாங்க. சரி, இப்பேற்பட்ட விஷயத்த பண்றானே, இப்ப வாச்சும் அந்த ஹீரோயின் நம்புவான்னு பார்த்தா அதான் கிடையாது. ஏய், நீ ஏதோ ஒரு மேஜிக் ஷோ பாத்துட்டு வந்து என்கிட்ட வித்த காட்டிட்டு இருக்கல, உன்னால எப்படி இதை பண்ண முடிஞ்சுன்னு விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கா. அடியே, உங்க அம்மா சத்தியமா உண்மைடி, எனக்கு பவர் இருக்கு நம்பு. இல்ல நீ மறுக்கா இதை பண்ணி காட்டுன்னு மறுபடியும் ஒரு 10,000 ரூபாய் பணத்தை கொடுக்குறா. ரெண்டாவது முறையா ஹீரோ பண்ணும் போது இவளால நம்பாம இருக்க முடியுமா? முக்கியமா ஹீரோவோட பாக்கெட்ல இருந்த அந்த பணம் வேற இப்ப மறைஞ்சு போச்சு. சோ நம்புறதை தவிர வேற வழியே கிடையாது. ஒரு பக்கத்துல பயங்கரமான ஷாக் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்துல ஹீரோனுக்கு ஹீரோக்குள்ள இருக்க பவர்ஸ் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக 10,000 20,000 30,000 கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை பிரிச்சு இவனுக்குள்ள இருக்க பவர்ஸை சோதிக்கிறாங்க. எல்லா நேரங்கள்லயுமே நம்ம ஆளுகிட்ட எப்ப அளவுக்கு அதிகமான பணம் இருக்கோ அப்ப இவனால ரொம்ப உயரமா ஜம்ப் பண்ண முடியுது. 10 பேர் ஒன்னா சேர்ந்து தூக்கக்கூடிய கல்ல கூட தனியா இவனால தூக்க முடியுது. ஆனா அந்த நாளோட கடைசியில ஹீரோனுக்கு வருத்தம் மட்டும்தான் மிச்சமா இருக்கு. ஏன்னா உதாரணத்துக்கு இவனுக்குள்ள இருக்க பவர்ஸை வச்சு ஒரு விளையாட்டு போட்டியில கலந்துகிட்டு ஜெயிக்க வைக்கலான்னு பார்த்தா கூட அங்க பணத்தை கொண்டு போறதுக்கான அனுமதியே கிடையாது. அப்புறம் எங்க இருந்து நம்ம ஹீரோவால பவர்ஸை பயன்படுத்த முடியும்? சோ கடைசியா ஹீரோனோட முடிவு, இந்த பாரு, உங்ககிட்ட பவர்ஸ் இருந்தாலும் சரி இல்ல
இல்லனாலும் சரி அது வெறும் தண்டம் தான், பணம் தான் நமக்கு அளவுக்கு அதிகமா செலவாகும். சோ இதுக்கப்புறம் நீ வெளியில போகும்போது பணம் எடுத்துட்டு போக கூடாது, பொறுமையா தான் நடந்து போகணும். வேகமா ஓடினா கூட உனக்குள்ள இருக்க பவர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடும். வெயிட் தூக்க கூடாது, இதுலயும் இடிக்க கூடாது, உனக்கு காயம் படக்கூடாதுன்னு எக்கச்சக்கமான ரூல்ஸ போட்டுட்டு நம்ம ஆளு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. வாழ்க்கையவே வெறுத்து போன ஹீரோ, யோ நைனா பவர்ஸ குடுக்கறேன்னு எனக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டியே, அட போயா நீயும் உன் பவர்ஸ் ஒன்னு. தான் பாக்கெட்ல இருக்க மீதி பணத்தை கையில எடுத்தவன் ஒரு கோவத்துல ஜம்ப் பண்ணுவான் பாருங்க, கிட்டத்தட்ட 200-300 அடி அங்க இருக்க மிகப்பெரிய பிரிட்ஜையே தாண்டி வானத்துல ஜோயிங்னு பறகுறாங்க. முதல் முறையா நகரத்தை இவ்வளவு அழகான வியூல இருந்து பார்த்தாலும் கூட இவனுக்கு சந்தோஷத்தை தாண்டி இவங்கிட்ட இருந்த பணம் செலவாகுது இல்லையா, சோ அது மட்டும் தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோ ஒரு சிவில் சர்வெண்டா வேலை பாக்குறான். ஏற்கனவே ஹீரோயின் சொன்ன மாதிரி கொஞ்சம் பணத்தை மட்டும் எடுத்துட்டு பர்ஸ வீட்லயே வச்சுட்டு போயிடுவான். படிக்கட்டுல வேகமா நடக்க கூட நம்மளால பயந்துட்டே தான் இருக்கான். அப்போ ஒரு பாட்டியம்மா தூக்க முடியாம 2 பெட்டியை தூக்கிட்டு போறாங்க. ஒரு ஆர்வத்துல பாட்டி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு கிட்ட வருவான். ஆனா அப்பதான் ஞாபகம் வரும், ஒருவேளை பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா தனக்குள்ள இருக்க பவர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடும், இவங்கிட்ட இருக்க பணமும் மறைஞ்சு போயிடும். சோ பதில் பேசாம அமைதியா இருப்பான். அந்த பாட்டியம்மாவை பாருங்களேன், அடச்சி நீ எல்லாம் ஒரு மனுஷனானு மேலையும் கிளையும் கேவலமா பாக்குறாங்க. அப்ப இன்னொரு குட்டி பையன் உள்ள பூந்து அந்த பாட்டியம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அந்த அம்மா அங்க இருந்து போற வரைக்கும் சரிங்க, ஹீரோவை பார்த்து கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு போறாங்க. சரி இங்கதான் இந்த பஞ்சாயத்துன்னு பார்த்தா நேரா இவன் வேலை பாக்குற இடத்துக்கு வரும்போது கதவை திறக்கிறதுக்கு யோசிக்கிறான். ஒரு பொண்ணு தண்ணிக்கான கவுக்க ட்ரை பண்ணுவா, அவளுக்கு கூட இவன் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப அந்த ஆபீஸ்ல இருக்க ஒட்டுமொத்த பேருமே தோ பாரா இவெல்லாம் மனுஷனா பாவம் அந்த பொண்ணுக்கு கூட உதவி பண்ண மாட்டேங்கிறான்னு மொத்த நெகட்டிவ் இம்பாக்டையுமே நம்ம ஹீரோ பக்கமா திருப்புறானுங்க. முக்கியமா இந்த இடத்தோட ஓனருக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கம்ப்ளைண்டே வந்திருக்கு. அதாவது இவன் நடந்து வரும்போது பாட்டியம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாம வந்திருப்பால, அதுதான் கம்ப்ளைண்டே. ஏடா நீ ஒரு சோசியல் சர்வெண்டா இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? ஐயா மன்னிச்சுக்கோங்க, கொஞ்ச நாளா என்னோட கை ஒரு பக்கமா அரிக்க ஆரம்பிச்சிருச்சு, என்னால வெயிட்டான பொருளை கூட தூக்க முடியல, அதனாலதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு அப்படியே பச்சையா போய் சொல்லுவான். சரி போய் தொலை, இதான் கடைசி வார்னிங்னு நம்ம பையனை திட்டி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த சோகத்தோட நேரா வீட்டுக்கு வரும்போது வெளியில அக்கவுண்டிங் வேலைக்காக போன ஹீரோயினும் திரும்ப வந்துட்டாங்க. இந்த பாரு நமக்கு 30 மில்லியனுக்கான பணம் தேவையில்ல, சோ நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நம்ம வீட்ல சும்மா இருக்குல்ல அது எல்லாத்தையும் விக்கலான் இருக்கேன். உதாரணத்துக்கு தோ அங்க இருக்க லைட்டு, டைனிங் டேபிள், அப்புறம் உன்னோட 2 ஐபேடு. கடுப்பான ஹீரோவும் ஒரு நிமிஷம் அம்மா நீ ஏன் உன்னோட திங்ஸ் எல்லாம் விக்க மாட்டேங்கிற, என்னோட மட்டும் விக்கிற? ஐயோ செல்லம் ஏன்னா நீ தான் இழுச்சவா என்ன ஹீரோ கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கா. அவ ஹீரோயினா அளவுக்கு அதிகமா காதலிக்கிறாங்க. சோ இவ சொல்ற எதையும் மறுக்க முடியாம எல்லாத்துக்குமே ஓகே சொல்லி உடனே அந்த பொருளையும் வித்துட்டானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட அந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்த இந்த பாரு கஸ்டமர்ஸ் கிட்ட கரெக்டா பொருளை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு பொறுமையா வீட்டுக்கு வா. நம்மளும் சமத்து பிள்ளையா வெளியில போயிட்டு திங்ஸ கொடுத்துட்டு அதுக்கான பணத்தை வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வருவான். ஆக்சுவலா ஹீரோயினுக்காக நிறைய விட்டு கொடுக்குறான்ல, சோ அதுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி ஹீரோவுக்கு பிளே ஸ்டேஷன் வாங்கி கொடுக்கலான்னு ஹீரோயின் பிளான் பண்ணிருப்பாங்க. அவங்கிட்ட இப்ப அந்த பிளே ஸ்டேஷனை வாங்குறதுக்காக ஹீரோ வந்திருப்பான். இப்ப அந்த கேம் பாக்ஸ விக்கிறான் இல்லையா, அவனை ஹாப்பி அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். உள்ள எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்ப ஒரு 5 வீடியோ கேமோட கேசட் இருக்கு. சரி என்ன இது கேசட் எக்ஸ்ட்ரா இருக்கு, இதுக்கு நான் பணம் கொடுக்கணுமா? சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியோ சேச்சே அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைங்க, இதெல்லாம் நீங்க ஃப்ரீயா வச்சுக்கோங்க. என் ஃபேமிலி இருக்க நிலைமையில இந்த கேம் பாக்ஸ் எல்லாம் சுத்தமா வேலைக்கே ஆகாது, இதை வித்து வரக்கூடிய பணத்தை வச்சு என் ஃபேமிலிய டூர் கூட்டு போலான்னு இருக்கேன். அடடா நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோவும் பணத்தை கொடுத்துட்டு கேம் பாக்ஸ் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்கும்போது இப்ப அந்த பணத்தை வாங்கினாலேயா ஹாப்பி அவனை ஒரு 3 பேர் வளைச்சு பிடிச்சு அடி நடிக்கிறானுங்க. கூடவே அந்த ஆள் கிட்ட இருக்க பணத்தையும் வாங்குறாங்க. இந்த சத்தம் ஹீரோவுக்கு ரொம்ப தெளிவா கேக்குது. என்ன காப்பாத்துங்கன்னு அந்த ஹாப்பி கத்துறான் கதறான். சொல்ல போனா ஹீரோ கிட்ட இப்ப அளவுக்கு அதிகமான பணம் கூட இருக்கு. இவன் நினைச்சானா அந்த ஹாப்பிய காப்பாத்த முடியும். இருந்தாலும் கூட யோசிக்கிறான் ஹீரோயினோட சந்தோஷம் முக்கியம். சோ அவளுக்காக இந்த பணத்தை வீட்டுக்கு கொண்டு போகணும் இல்லையா, அந்த ஒரே காரணத்தாலேயே உதவி பண்ண முடியலையேன்னு ஒரு குற்ற உணர்ச்சியோடய சோகத்தோடய அந்த இடத்த விட்டு நேரா வீட்டுக்கே ஓடி வந்துட்டான். ஹீரோயினோட கையில பணத்தை கொடுத்துட்டு நேரா பாத்ரூம்க்கு வந்தவன் அங்க இருக்க கண்ணாடியில தான் முகத்தை பார்த்து ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணுவான். இருந்தாலும் அந்த சோகம் எல்லாம் ஹீரோயினோட ஒரு சிரிப்பை பார்த்ததுமே சரியாயிடும். பரவாயில்ல இதுவும் கடந்து போகும்னா ஹீரோ தன்னைத்தானே சமாதானப்படுத்திப்பான். கட் பண்ணா காலையில விடையத ஹீரோவை பாக்குறதுக்காக அவனோட அம்மா வந்திருக்காங்க. ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணுவாங்க. அம்மா என்னாச்சு திடீர்னு பாக்கணும்னு சொன்னீங்க, இப்படி சொல்லிட்டு தன்னோட கையவும் கழுத்தையும் ஹீரோ மாத்தி சொரிஞ்சுப்பான். ஒரு சந்தேகத்துல அம்மா கைய பாக்கும்போது ஏதோ அம்மா போட்ட மாதிரி கை ஃபுல்லா செவந்து போயிருக்கு. ஏ செல்லம் என்னடா இது, உங்க அப்பாவுக்கு இதே மாதிரிதான் உடம்புல அங்க காயமா இருக்கும், திடீர்னு வரும் திடீர்னு மறைஞ்சு போயிடும். ஒருவேளை அவரோட இன்ஃபெக்ஷன் உனக்கு வந்துருச்சோ? இல்லம்மா வேலை அலைச்சல் கொஞ்சம் அதிகம் அதனாலதான். சரி நீ முதல்ல டாக்டரை பாரு, நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்கம்மா. செல்லம்
அப்புறம் ஆக்சுவலி அம்மா உனக்காக ஒண்ணு கொண்டு வந்தேன். ஐயோ, அப்பா மாதிரி அம்மாவும் ஏதோ பவரை கொண்டு வந்துட்டாங்களோ. ஆனா அம்மா ஹீரோவுக்கு முன்னாடி ஒரு கவரை வைக்கிறாங்க. என்னம்மா சாப்பிடறதுக்கு முட்டைக்கோஸ் எதுவும் கொண்டு வந்தீங்களா என்ன? நீயே பாரு, உனக்கு அது ரொம்ப தேவைன்னு சொல்லுவாங்க. என்னடான்னு பிரிச்சு பார்த்தா உள்ள ஃபுல்லாவே கட்டுக்கட்டா பணம் இருக்கு. மா, என்னம்மா இவ்ளோ பணம் யாரு உங்களுக்கு கொடுத்தா? ஐயோ, பயப்படாதடா, இது அம்மாவோட சேவிங்ஸ் பணம். உங்க அப்பாவுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்தேன். சரியா ஒரு 30 மில்லியனுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. நேரா உன்னோட அக்கௌண்ட்டுக்கே போடலாம் தான் பார்த்தேன். ஆனா அதுக்கு ஏதோ டாக்ஸ் எல்லாம் கட்டணுமாமே. தெண்ட கருமாந்திரம், இந்த அரசாங்கத்துக்கு ஏன் நம்ம பணம் கொடுக்கணும்? அதான்ப்பா நேர்ல பார்த்து பணத்தை கொடுத்துட்டு போலான்னு அம்மாவே கிளம்பி வந்துட்டேன். எனக்கு தெரியும் நீயும் அந்த குட்டச்சியும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கல்ல, அதுக்கு இந்த பணம் உதவியா இருக்கும். அப்புறம் நானும் உங்க அப்பாவும் ஸ்பெயினுக்கு போறோம்டா. என்னமோ தெரியல, இவ்வளவு நாளா வீட்லயே முடங்கி கிடந்த ஆளு வா உனக்கு இந்த ஊரை சுத்தி காட்டுறேன்னு ஒவ்வொரு நாடா என்ன கூட்டிட்டு போக பிளான் பண்ணிருக்காரு. சரிப்பா, நீ பார்த்து பத்திரமா பணத்தை செலவு பண்ணுன்னு அவசரமா அம்மா அங்க இருந்து கிளம்புறாங்க. சோ இப்ப இவங்களோட பேச்சலையே அப்பாவுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குங்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரியாதுங்கிறத ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஏற்கனவே இவங்க வாங்க வேண்டிய வீட்டுக்கான அட்வான்ஸ் பணம் இருக்கு இல்லையா, அதுக்கு 30 மில்லியன் கம்மியா இருந்திருக்கும். இப்ப அந்த பணத்தை வேற அம்மா கொடுத்துட்டாங்க இல்லையா. சோ பொட்டாட்டம் நம்ம ஹீரோ அத குழந்தை மாதிரி கக்கத்துல வச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பான். இருந்தாலும் பணம் அதிகமா இருக்கதால இவனுக்குள்ள பயமும் அதிகமா இருக்கு. உடனே ஹீரோனுக்கு கால் பண்ணவன், ஏ குட்டச்சி, நான் உனக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஹீரோ பணத்தை பத்தி பேசும்போது கரெக்டா எங்க இருந்தோ வந்த ஒரு பெரிய லாரி ஒண்ணு அப்படியே ஹீரோவுக்கு பக்கத்துல இருந்த கம்பி எல்லாம் உரசி தள்ளினபடி குறுக்க இருந்த காரு பஸ் எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு கடைசியில ஒரு பஸ் மேல போய் இடிக்கும். உள்ள இருந்த பேசஞ்சர்ஸோட அந்த பஸ் அங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுற மாதிரி போயிடுங்க. இந்த விஷயத்த கண்ணுக்கு நேரா தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவும் கவனிக்கிறான். ஹீரோயின் ஒரு பக்கத்துல என்னடா ஆச்சுன்னு பேசிட்டு இருக்கா. ஆனா இவன் அந்த போனை காதுல வைக்கவே இல்ல. இப்ப ஹீரோவுக்கு ரெண்டே ஆப்ஷன். ஒண்ணு, அந்த மக்கள் இறந்து போனாலும் பரவாயில்லன்னு இவன் இந்த இடத்த விட்டு கடந்து போகணும். அப்படி இல்லன்னா தங்கிட்ட இருக்க பணத்தை வச்சு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி பண்ணணும். ஏற்கனவே ஒரு முறை அந்த பிளே ஸ்டேஷனை சேல் பண்ணால ஹாப்பி அவனை விட்டுட்டு வந்த விஷயமே நம்ம ஹீரோவுக்கு ஒரு பெரிய கில்ட்டா இருந்திருக்கும். இப்ப அதே தப்ப மறுபடியும் பண்ணா அப்படின்னா கண்டிப்பா நிறைய உயிர்கள் பறி போறதால தான் வாழ்க்கை ஃபுல்லாவே ஹீரோ கஷ்டப்படணும். சோ வேற வழி இல்லாம மனச கல்லாக்கிட்டு விழப்போற அந்த பஸ் அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. ஒரு பக்கம் இவங்கிட்ட இருந்த பணம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா காத்தோட காத்தா கரைய ஆரம்பிக்குது. எப்பெல்லாம் ஹீரோ தனக்குள்ள இருக்க பவர்ஸை பயன்படுத்துறானோ அப்பெல்லாம் இவன் உடம்புல இருந்து அந்த செல்லா காசு வேற செதற ஆரம்பிக்குது. கடைசியில ஹீரோனை பத்தி நினைச்சபடியே தண்ணிக்குள்ள வில பார்த்த அந்த பஸ் அப்படியே நம்மால தாங்கி மறுபடியும் மேல இழுத்துட்டான். இப்ப நடந்த எல்லா சம்பவங்களையுமே அங்க சுத்தி இருந்த மக்கள் மொத்தமா வீடியோவா எடுத்துட்டானுங்க. ஏய், நீ ஒரு சூப்பர் ஹீரோ அப்படி இப்படின்னு ஹீரோவோட பேரை சொல்லி கத்துறானுங்க. அதே டைம்ல அந்த இடத்துக்கு நிறைய போலீஸும் வந்துட்டாங்க. இங்க கட் பண்ணா சீன் அப்படியே ஜின் அப்படிங்கிற இன்னொரு பொண்ணு கிட்ட போகுது. இரவு நேரத்துல ஒரு 20-30 பேர் அந்த புள்ளைய விடாபடியா துரத்தி வந்துகிட்டே இருக்கானுங்க. அங்க எங்கன்னு ஓடி தெரிஞ்சவ கடைசியில ஒரு இடத்துல டப்புன்னு நிக்கிறா. உன்னால இனிமே எங்கேயுமே தப்பிக்க முடியாதுன்னு துரத்தி வந்த ரவுடி பயவுள்ளைங்க கையில கல்லு கட்டி எடுக்கிறானுங்க. ஆனா அவளோ நக்கலா சிரிக்கிறா. ஒரு வழியா சிசிடிவி கேமராக்கள் இல்லாத இடத்துக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். டே முட்டா பேசுங்களா, மாட்டினது நான் இல்ல நீங்க தான் சொல்லிட்டு 2 கைகள்லயும் டக்குன்னு நெருப்ப வர வைக்கிறாங்க. சோ இப்பதான் தெரியுது நம்ம ஹீரோ மாதிரியே இவளுக்குள்ளயும் சூப்பர் பவர்ஸ் இருக்கு. வந்த எதிரிகளுக்கு எதிரா நம்ம ஆளு பயங்கரமா சண்டை போடுவா. நெருப்புங்கிறதால அந்த ரவுடிஸால பக்கத்துல கூட நெருங்க முடியல. தடாலடியா சண்டை போட்டு மொத்த பேரையும் போட்டு தள்ளிட்டு ஒருத்தனோட முகத்தை வேற பொசுக்கி விட்டாங்க. ஒரு வழியா பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப போற நேரத்துல அந்த இடத்துக்கு கோட்டு சூட்டோட ஒரு கேங் வராங்க. காருக்குள்ள இருந்து ஜோன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு நல்லா கெத்தா வெளியில வரா. பரவாயில்ல, உங்கள மாதிரி ஆளுங்களை தேடி தேடி வேட்டையாடுறது அதுவும் நல்லா தான் இருக்கு. கோவத்துல ஜின்னு ஜோவை அடிக்கலான்னு வரும்போது அவ ரொம்ப கேஷுவலா ஒரு கொடைய கையில எடுக்கிறா. என்னம்மா புரியலையா, உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதாண்டி இங்க வந்திருக்கோன்னு ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்க ஆளுங்களுக்கு சிக்னல் கொடுக்கும் போது மேல இருந்து மொத்த பேரும் புஷ்ன்னு தண்ணிய ஊத்துறானுங்க. இது மூலமா ஜின்னு உடம்புல எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா அணைஞ்சு போகுது. அப்புறம் என்ன, பவர் போனதால கூட இருக்க மத்த அல்ல கைங்க அந்த ஜின்ன அப்படியே கையங்கலமா தூக்கி ஒரு வேன்ல அப்படியே பேக் பண்ணிட்டானுங்க. கட் பண்ணா சீன் அப்படியே ஒரு போத கை கிட்ட போகுது. இவரை நம்ம ஷார்ட்டா லாயர் அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். பக்கத்துல ஒரு புள்ள உட்காந்துருக்கா இல்லையா, அவளை ஷார்ட்டா கேடி பொண்ணுன்னு மைண்ட்ல வச்சுப்போம். இவ என்னடானா மொடா குடிக்கிறான், அவ என்னடானா தேடி தேடி பண்ண மட்டுமே திங்கிறா. அப்பதான் பேச்சு வாக்குல லாயரும், ஏண்டி நீ இந்த நியூஸ பாத்தியா? ரொம்ப நல்லாவே பார்த்தேன். நம்மள மாதிரி ஆளுங்க பாதுகாப்பா இருக்கணும். ஆனா அந்த பைத்தியக்காரன் யாரு என்னன்னே தெரியல, ரொம்ப கேஷுவலா தான் பவர்ஸை வெளிப்படுத்திட்டான். கண்டிப்பா எதிரிகள் எப்ப வேணா அவனை தேடி கண்டுபிடிக்கலாம். உடனே வீடியோ ஃபுட்டேஜ பார்க்கக்கூடிய லாயரும், இந்த பாரு, கண்டிப்பா இவன் மத்தவங்கள போல இல்ல, இவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. ஒருவேளை நமக்கு நடந்துகிட்டு இருக்க தப்பான விஷயங்களுக்கு இவனே ஒரு தீர்வா இருக்கலாம். முதல்லவா அந்த வில்லன்ஸோட கேங் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இவனை தேடி கண்டுபிடிக்கணும்னு 2 பேரும் இங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்து ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது வந்த போலீஸ் எல்லாம் நம்ம ஹீரோ பண்ண வீர தீர செயலை பார்த்து அவார்டு ரிவார்டு எல்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா, ஏடா நல்லா கிடந்த பஸ்ஸ தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு கொல்ல பாத்தியான்னு உல்டாவா புரிஞ்சுக்கிட்டானுங்க. சோ ஹீரோ இப்ப ஜெயிலுக்குள்ள மாட்டிருக்கான். இப்ப எங்க இருக்க பெரிய பிரச்சனையே நம்ம ஹீரோனுக்கு
கால் பண்ணி பேசவும் முடியாது. ஏன்னா இவன் பேசினானா பஸ்ஸை எப்படி நீ தூக்குன, அந்த அளவுக்கு உனக்கு பவர் எப்படி வந்துச்சு, அப்ப நீ எவ்வளவு காசு செலவு பண்ண, யார் அந்த பணத்தை கொடுத்தான்னு எக்கச்சக்க கேள்வி கேப்பா. சோ என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு குழப்பத்துல இருக்கும்போது டக்குன்னு ஏதாவது பிரச்சனைனா இந்த நம்பருக்கு கால் பண்ணுன்னு ஒரு கார்டை கொடுத்திருப்பார்ல, அது ஞாபகத்துக்கு வருது. உடனே ஹீரோவும் போலீஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டு கார்டுல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுவான். பார்த்தா அது ஒரு லோன் கம்பெனி. போன் எடுக்கக்கூடியது சவுண்ட் சரோஜா. இந்த அம்மாவை ஷார்ட்டா சொர்ணாக்கா அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். சொல்லு தம்பி, உங்களுக்கு என்ன வேணும்? அக்கா அக்கா, எங்க அப்பா ஏதாவது பிரச்சனைனா இந்த நம்பருக்கு கால் பண்ண சொன்னாரு. அப்படியா? உங்க நைனா பேர் என்ன? காங் சுங் கோ. உடனே பேரை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அம்மா நக்கலா சிரிக்குது. கவலைப்படாதப்பா, நீ அவரோட பையன் தானே, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஒகே போன் கால்ல நம்ம ஹீரோவை ரொம்ப சேஃபா வெளியில கொண்டு வந்துட்டாங்க. பரவாயில்லையே, நம்ம நைனாவுக்கு இவ்வளவு பெரிய பழக்க வழக்கம் இருக்கான்னு ஹீரோவுக்கே ஷாக்கு. போனை செக் பண்ணி பார்த்தா ஹீரோயின் வேற 50 டைம் கால் பண்ணி வச்சிருக்கா. இத பாத்துட்டு இருக்கும் போது கோட்டு சூட்டு போட்ட ஒரு 5 பேர் வரானுங்க. தம்பி வாங்க, உங்களுக்காக தான் மேடம் காத்திருக்காங்கன்னு ஆட்டுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துற மாதிரி மரியாதையா கூட்டிட்டு போய் நேரா சொர்ணாக்காவோட கார்ல உட்கார வைக்கிறானுங்க. அம்மா, நீங்க ரொம்ப பெரிய மனசுக்காரங்க. என் அப்பா உங்களுக்கு பழக்கங்கிறதுக்காக என்ன ஏதுன்னு கூட கேட்காம எவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து என்ன காப்பாத்திருக்கீங்க. எதே சும்மாவா? லே, என்னடா பேசிட்டு இருக்க? இந்த பாரு, உங்க அப்பா ஒரு பொய்க்காரன். அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு புருடா கதை விட்டு உங்க அம்மாவை கூட்டிட்டு ஓடியே போயிட்டான். ஆக்சுவலா உங்க நைனா பேர்ல 30 மில்லியனுக்கு மேல கடன் இருக்கு. போற போக்குல இருந்தாலும் அப்படியே அந்த கடன் எல்லாம் உன் பேர்ல மாத்தி விட்டான் பாத்தியா? வேற வழியே இல்லடி தங்கம், இனிமே நீ தான் உங்க அப்பன் கடனை அடைச்சாகணும். எதே கடனா? ஏகா, நானே பெரிய கடன்ல இருக்கேன், என்ன ஆள விடுன்னு பையன் கதவை திறக்க பாக்குறான். கைப்பிடிய காணோம். போதாத குறைக்கு கூட இருந்த அல்லக்கை ஹீரோவோட நெத்தி பொட்டுலயே மயக்க ஊசியை போட்டு பையனை மயங்க வச்சுட்டான். இதுக்கடையில அந்த குட்டி வில்லி ஜோ இருக்கா இல்லையா, கடத்திட்டு வந்த ஜின்ன தூக்கிட்டு இவங்களோட ஒரு கம்பெனிக்கு வரா. வெளியில இருந்து பார்க்கும்போது மத்தவங்களோட பார்வைக்கு இது வெறும் சாதாரண கிடங்கு. ஆனா உள்ள வந்து பார்த்தா மிகப்பெரிய லேபே வச்சிருக்கானுங்க. எக்கச்சக்கமான செக்யூரிட்டிஸ் எல்லாம் கடந்துதான் உள்ளே வரணும். இப்ப கடத்திட்டு வந்த ஜின்னு இருக்கா இல்லையா, அவ உடம்புக்குள்ள இருந்த ஃபயர் பவர்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க கிட்ட அதிநவீன டெக்னாலஜியும் இருக்கு. இப்ப சூப்பர் பவர்ஸ் போனதால இந்த ஜின்னு இனிமே சாதாரண பொண்ணு ஒரு சின்னூண்ட கண்டெய்னருக்குள்ள இப்ப அந்த பவர்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. உடனே கூட இருக்க அல்லக்கை கிட்ட அந்த மருந்தை கொடுத்த, இதை ரொம்ப சேஃபா வச்சுக்கோ, நம்ம கண்டிப்பா ஒரு ஹியூமன் ட்ரையல் பார்த்தாகணும். சடனா பக்கத்துல இருக்க டாக்டரும், மேம் நீங்க அந்த மாதிரி அந்த மருந்தை கொண்டு போக முடியாது, ஏன்னா இப்போ வரைக்கும் நாங்க அதுல என்ன இருக்கு இல்லங்கிறத கன்ஃபர்மேஷனே பண்ணல. ஜோ கடுப்பாகிட்டு பொலிர்னு அந்த டாக்டரோட கண்ணத்திலேயே நலங்கு வைக்கிறா. ஏண்டி, நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்குறியா? அதுக்கப்புறம் அல்லக்கை ஜோ கிட்ட நம்ம ஹீரோ சம்பந்தப்பட்ட வீடியோவை காட்டி, பாத்தீங்களா இவனுக்குள்ளயும் சூப்பர் பவர்ஸ் இருக்கு மேடம், லாஸ்டா அவன் பவர்ஸ் யூஸ் பண்ணும்போது அவன் உடம்புல இருந்து காயின்ஸா கொட்டி இருக்கு. அப்படின்னா பணம் தான் அவனுக்கான பலம் போல. நீ ஒண்ணு பண்ண, அவனுக்கு இருக்க எல்லா இன்கம் சோர்ஸையும் கட் பண்ண. அது மட்டும் இல்ல, இந்த ஃபயர் பவரை செக் பண்ணி பார்க்கணும்ல, உனக்கு ஓகேனா அதை நீயே இன்ஜெக்ட் பண்ணிக்கோன்னு கூட இருக்க அல்லக்கைக்கே ஊசியை போட்டு விட்டாங்க. அடுத்த சீன்லயே மயங்கி போயிருக்க ஹீரோவை காட்டுறாங்க. பையன் இப்பதான் கண்ணு முழிக்கிறான். முன்னாடியே சொர்ணாக்கா உட்காந்துருக்காங்க. நடுவுல ஒரு கட்டு பணம், சுத்தி ஒரு 10-15 பேர் கையில கல்லு கட்டியோட வந்து நிக்கிறானுங்க. ஏக்கா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேன்னு சொன்னா நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனா சொர்ணாக்காவுக்கு அதுல விருப்பம் இல்ல. இந்த பாரு, உங்க அப்பாவோட பவர்ஸ் அப்படியே உனக்கு இருக்காங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணணும். சோ நீ அந்த பவர்ஸ் எனக்கு காட்டுன்னு சொல்லிட்டு மொத்த பேருக்கும் சிக்னல் கொடுக்கும் போது அடி நடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்னதான் அந்த பணத்தை எடுத்தாலும் கூட ஒரு கட்டத்துல அடிபட்டு அந்த பணம் ஒரு பக்கத்துல கீழே விழுந்துரும். கை காலெல்லாம் எசக்கு பசக்கா உடைச்சு திருப்பி விட்டுருவானுங்க. ஏன் ஒரு கட்டத்துல பேச்சு மூச்சு இல்லாம நம்மால சுருண்டு விழுந்தே போயிட்டான். மேடம் ஒருவேளை செத்துட்டான் போலன்னு மொத்த பேரும் முடிவே பண்ணிடுவானுங்க. ஆனா அப்பதான் ஹீரோ லைட்டா கைய நகர்த்தி அங்க இருக்க பணக்கட்டு மேல கைய வைப்பான். அடுத்த செகண்டே உடம்புல இருந்து சில்லறையா செதறுது. உடஞ்சு போயிருந்த கை கால் இவன் முகத்துல ஏற்பட்ட காயம்னு எல்லாமே ஒன் பை ஒன்னா கியூர் ஆகுது. அப்படின்னா சொர்ணாக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு, ஹீரோவோட அப்பாவுக்கு இருந்த அதே பவர்ஸ் தான் இப்ப இவனுக்கும் இருக்கு அப்படின்னு. கையில பணம் கிடைச்சதும் போதும் ஹீரோ கடுப்பாயிட்டு, என்னைய அடிக்கிறீங்களா, இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்னு அல்லக்கை இங்க கூட சண்டைக்கு போறான். ஆனா இவனால அவங்கள ஒரு அடி கூட அடிக்க முடியல. திரும்ப பதிலுக்கு மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு கோவத்துல, என்னடா விட்டு அடிச்சுட்டே இருக்கீங்கன்னு ஒரு குத்து விடுவான் பாருங்க. குறுக வந்த ஒருத்தன் ஏர்ல டிராவல் பண்ணி 80-100 அடி பறந்து போய் அங்க இருக்க செவுத்துலயே இடிச்சு ஆளு ஸ்பாட் அவுட். ஆத்தாடி, இவ்வளவு பவர்ஸ் நமக்குள்ள இருக்கான்னு ஹீரோவுக்கு செம ஷாக்கு. அடிச்ச மொத்த அல்லக்கைங்க அரண்டே போயிட்டானுங்க. இப்ப ஹீரோ கிட்ட இருந்த காசும் மொத்தமா காலி ஆயிடுச்சு. அப்ப பக்கத்துல வந்த சொர்ணாக்காவும், இந்த பாரு, உங்க அப்பா என்ன ஏமாத்திருக்கலாம், ஆனா நீ என்ன ஏமாத்தாம இருந்தா நான் உனக்கு துணையா இருப்பேன். உனக்குள்ள இருக்க பவர்ஸால உனக்கு நிறைய பணம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும். அதனால உனக்கு இப்ப நான் 2 ஆப்ஷன் கொடுக்குறேன்.
சொல்லிட்டேன். ஒண்ணு, உங்க அப்பாவோட கடனையும் சேர்த்து உனக்கு நான் கொடுத்தலையா இப்ப ஒரு கட்டு பணம், அதையும் மொத்தமா எனக்கு திரும்ப கொடுத்தாகணும். ரெண்டாவது ஆப்ஷன், எனக்கு ஒரு பொண்ணு இருக்காப்பா, என்ன மாதிரியே ரொம்ப அழகா இருப்பா, நீ மட்டும் ஒருவேளை அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வையேன், என்னோட மருமகன் ஆயிடுவ, உனக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு பணம் கொட்டி கிடக்கும். ரொம்ப யோசிக்காத, அந்த வேட்டைக்காரங்க உன்னை தேடிட்டு இருக்காங்க, என்ன தவிர உனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேற யாராலையும் முடியாது. குழம்பி போன ஹீரோவோ, ஒரு நிமிஷம் இருங்க, வேட்டைக்கார கும்பலா, யார பத்தி பேசுறீங்க? ஓ, உனக்கு விஷயமே தெரியாதல்ல, உங்க அப்பா ஒரு அரைகுறை முழுசா உன்கிட்டயும் உண்மையை சொல்லல போல. உங்களை மாதிரியான சூப்பர் பவர் ஹியூமன்ஸ ஒரு சில கும்பல் தேடி தேடி வேட்டையாடிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து தான் நான் உன்னை பாதுகாக்க நினைக்கிறேன். இந்த மாதிரி பேசும்போது தான் ஹீரோ லைட்டா தான் காலை செக் பண்ணும்போது இவன் காலுகடியில ஒரு 50,000 ரூபாய் நோட்டு கிடக்குது. அப்பதான் ஹீரோவுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா, இவ இருக்கிறது 3வது மாடிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டான். எப்படியும் அங்க இருக்க ஜன்னலை உடைச்சு கீழே விழுந்தா கூட 2 மாடிக்கு கீழே தரதான் இருக்கும், காயப்பட்டாலும் 50,000 ரூபாய் நோட்டு இருக்கதால நமக்கு அந்த காயம் குணமாயிடும், இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சா மட்டும் போதும்னு அசந்த நேரத்துல சொர்ணாக்கா கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு துபு துபுன்னு ஓடி வந்தவன் ஜன்னலை உடைச்சுக்கிட்டு கீழே குதிச்சுட்டாங்க. கெஸ் பண்ண மாதிரியே காசு கையில இருந்ததால பெருசா உடம்புல காயம் ஏற்படல. அங்க இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். சொர்ணாக்கா கூட இருக்க அல்லக்கைகளை கூட அவனை பிடிக்க வேணான்னு தடுக்கிறாங்க, ஏன்னா பணம் தேவைப்படும் போது கண்டிப்பா அவன் என்கிட்ட தேடி வருவான்னு சொல்லுவா. அடுத்து எஸ்கேப் ஆன ஹீரோ இப்ப நேரா திபு திபுன்னு வீட்டுக்கு ஓடி வந்துட்டான். உள்ள நம்ம ஹீரோயின் குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துருக்கா. அடி பாவி, நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? தூங்காம கொல்லாம நீ என்னடி சொல்ல பண்ற? டேய் வாய மூடு, உன்கிட்ட சொன்னல உனக்குள்ள இருக்க பவர்ஸ பயன்படுத்த கூடாதுன்னா எதுக்குடா அப்படிலாம் பண்ண? பாரு, உன்னை பத்தின வீடியோ எல்லா இடத்துலயும் வைரலா போயிட்டு இருக்கு. இல்லமா, என்கிட்ட அதுக்கு காரணம் இருக்கு. இந்த பாரு, உன் காரணத்தை எல்லாம் விட்டுதல்ல, நான் கேட்க வந்த கேள்வியே வேற. அவ்வளவு பெரிய பஸ்ஸ உன்னால தூக்க முடிஞ்சிருக்கு, அங்க இருந்த மக்களை காப்பாத்த முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு பணம் உனக்கு எப்படி வந்துச்சு? யார் அதை கொடுத்தா? உண்மையை மறைக்கவும் முடியாது. சோ ஒரு பயத்தோடய என்னோட அம்மா கொடுத்தாங்க. அப்படியா? எவ்வளவு கொடுத்தாங்க? அது கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்தாங்க. இல்ல நீ போய் சொல்றல, இரு உங்க அம்மாவுக்கே கால் பண்ணி கேக்குறேன், வெயிட் பண்ணு. மொத்தமா ஒரு 30 மில்லியன் கொடுத்தாங்க. ஆக்சுவலி நான் அந்த பணத்தை எடுத்துட்டு உன்னை பார்க்க தான் அவ்வளவு சந்தோஷமா ஓடி வந்தேன். ஆனா அப்பதான் வழியில அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு, என்னால அதை பார்த்துட்டு போகவே முடியலமா. உள்ள மக்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க, வேற வழி இல்லாம தான் நான் அவங்களை காப்பாத்த போனேன், என்ன மன்னிச்சிடு. அந்த புள்ளைய பாருங்க, நான் இங்க வந்தது என் ஃப்ரெண்டுக்கு பக்கத்துல இருக்க சர்ச்ல மேரேஜ் நடக்க போகுது, அங்க நீயும் நானும் போயாகணும்னு கூப்பிடதா இங்க வந்தேன். அட போடா, ஒரு வீட்டை வாங்க நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், ஆனா 30 மில்லியனை ஒரு சில நொடிகளை நீ தீத்துட்டு வந்து பேசிட்டு இருக்கல, அப்படி இப்படின்னு திட்டிட்டு நம்ம ஹீரோ பேசின எதையும் காது கொடுத்து கேட்காம ஒரு டாக்ஸி பிடிச்சு நம்மால அங்க இருந்து கிளம்பிட்டா. கால் பண்ணுவான், ஆனா அந்த காலையும் அவ எடுக்கல. ஆக்சுவலா இப்ப நம்ம ஹீரோ இருக்கிறது வீட்டுக்கு வெளியில தானே. அப்ப திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அவன் வீடு மொத்தமாவே வெடிச்சு அப்படியே கண்ணா பின்னாடி எரிய ஆரம்பிக்குது. இவன் என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே கருப்பு காஸ்டியூம்ல தொப்பி போட்ட 3 பேரு, அதாவது அந்த ஜோவோட அல்லக்கைங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வரானுங்க. சோ ஹீரோவுக்கு இங்கதான் விஷயமே கிளிக் ஆகுது. அந்த சொர்ணாக்கா சொல்லிருப்பாங்கல்ல, சூப்பர் பவரோட இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ வேட்டையாடுறாங்கன்னு, அந்த கும்பல் தான் இங்க வந்திருக்காங்கிறத ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு குடு குடுன்னு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இப்போதைக்கு ஹீரோவுக்கு சேஃபான ஒரே ஒரு இடம், அது இவனோட அம்மா அப்பாவோட வீடு மட்டும்தான். சோ நேரா இப்ப சொந்த ஊருக்கே வந்துட்டான். காலையில விடுது, ஹீரோனுக்கு கால் பண்ணுவான், ஆனா அவ அந்த காலை எடுக்காம தான் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கா. இந்த விஷயத்த ஜோவும் காருக்குள்ள இருந்து கவனிக்கிறா. ஓ, இவதான் அந்த ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டா? கண்டிப்பா இவளை இங்க நம்ம டார்ச்சர் பண்ணா அவன் எங்க இருந்தாலும் இங்க தேடி வருவான். இந்த மாதிரி சொன்னதும் போதும் ஹீரோயின் சர்ச்சுக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே கண்ணா பின்னான்னு அந்த இடமே வெடிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் விட்டா கல்யாண சர்ச்ச கருமாதி சர்ச்சா மாத்திடுவானுங்க போல. அந்த அளவுக்கு வெளியிலேயே போக முடியாம பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இப்ப இந்த விஷயத்த மொபைல்ல நியூஸா நம்ம ஹீரோவும் கவனிக்கிறான். ஹீரோவுக்கு தான் ஏற்கனவே ஹீரோயின் தான் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு சர்ச்சுக்கு போறாங்கிற விஷயம் தெரிய வரும்ல. சோ ஒருவேளை தான் கேர்ள் ஃப்ரெண்டும் அங்க மாட்டிட்டு இருக்கா போலன்னு கால் பண்ணி பாக்குறான். அவ காலை எடுக்கல, எப்படியாச்சும் நம்ம தான் நேரா போய் காப்பாத்தணும் போலன்னு அழுதபடியே நேரா பக்கத்துல இருக்க ஒரு பேங்க்குக்கு ஓடி வரான். ஏன்னா ஹீரோ கிட்ட பணம் இருந்தா தானே இவனால வேகமா போக முடியும். இவ்வளவு நாளா வீடு வாங்குறதுக்காக இவன் சேர்த்து வச்ச சேவிங்ஸ் பணம் இருக்கு இல்லையா, அது மொத்தத்தையும் நம்மால அப்படியே விட்ரா பண்ணிட்டான். ஹீரோயினை காப்பாத்தியே ஆகணுங்கிற வெறியில இவன் ஓடி வந்து ஒரு ஜம்ப் அடிப்பான் பாருங்க. ஹல்குக்கே டஃப் கொடுக்குற மாதிரி அலேக்கா வானத்துல பறக்குறாங்க. இந்த பக்கத்துல சர்ச்சில் இருக்க ஹீரோயினை காட்டுறாங்க. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மூலையில தெரிச்சு ஓடிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் நடுவுல மாட்டிப்பாங்க. அங்க இருக்க மிகப்பெரிய தூண் உடைஞ்சு ஒரு பெரிய கல்லே இவன் மேல விழுற மாதிரி வரும். போச்சுடா, ஆஃப் பாயில் மாதிரி ஆளு அமுங்க போறான்னு நினைக்கும் போது அதான் கிடையாது. விழ பார்த்த அந்த மிகப்பெரிய கல்ல ஏதோ ஒரு கை வந்து தாங்குது. மரண பயத்தோடைய ஹீரோயினும் கண்ணை திறந்து பார்க்கும் போதுதான் தெரியுது அது நம்ம ஹீரோ. என்ன அவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டுலாம் போக முடியாதுன்னு ரொம்பவே எமோஷனலா பேசிட்டு
அவ்வளவு பெரிய பாறையவே அப்படியே அலேக்கா தூக்கி வீசுறாங்க. இந்த சம்பவத்தையும் அங்க இருக்க ஒரு சில பேர் வீடியோ எடுக்கிறானுங்க. சரி, நம்ம ஹீரோ உசுரை காப்பாத்திட்டான், அதை பார்த்து ஹீரோயின் சந்தோஷப்படுவான்னு பார்த்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா, ஆமா உனக்கு இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேப்பா. என்ன மன்னிச்சிரு, நான் சேர்த்து வச்ச எல்லா பணத்தையும் நான் எடுத்துட்டேன். அட பாவி, ஏன்டா புல்லாம் பண்ணனு அப்பவும் ஹீரோயின் அழ ஆரம்பிக்கிறா. ரொம்ப சிம்பிளா ஹீரோவும், எனக்கு ஒன்ன விட இந்த பணம் முக்கியம் இல்லன்னு பக்கத்துல இருக்க சுவர் மேலேயே ஓங்கி தாங்கி குத்தி ஒரு ஓட்டைய போட்டான். போங்க போங்க, சீக்கிரமா இது வழியா தப்பிச்சு போங்கன்னு மொத்த பேரையும் வெளியில அனுப்பிட்டான். ஆனா ஹீரோயின் மட்டும் இன்னும் அங்கேயே நிக்கிறா. அப்பதான் ஹீரோ இவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்காக சைன் பண்ண ஒரு ஃபார்ம் இருக்கும்ல, அதை திரும்ப ஹீரோயின் கையில கொடுத்து, ஆக்சுவலா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் அரசாங்கத்துல இருந்து வீடு கொடுப்பாங்கன்னு கிடையாது, டிவோர்ஸ் பண்ணா கூட அரசாங்கத்துல இருந்து வீடு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நான் எதுக்கும் ரெடியா தான் இருக்கேன், எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லுவான். ஒரு நிமிஷம் அந்த புள்ளையுமே குழந்தை மாதிரி அப்படியே அழ ஆரம்பிச்சிருவா. ஹீரோ மேலையும் காதல் அதிகமாயிடுச்சு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ஏன்னா எவனோ ஒருத்தன் வெடிய போட்டு அங்க இருக்க கதவையெல்லாம் பறக்க விடுறாங்க. யாரான்னு பார்த்தா அது அந்த ஜோவோட அல்லக்கை பைல்வான். இந்த பயலுக்கு தான் நெருப்பூசிய போட்டிருப்பானுங்களே. சோ எரிஞ்சுகிட்டு இருக்க நெருப்புக்கு மத்தியில 2 சிலிண்டர் தூக்கிட்டு அப்படியே நடந்து வராங்க. செல்லம், நீ எது நடந்தாலும் சரி என் பின்னாடியே இரு. ஏன்டா? ஏன்னா இன்னும் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, என் உசுரை கொடுத்தாச்சும் ஒன்னு நான் காப்பாத்துவேன். அதுக்கப்புறம் வரைஞ்சு கட்டிக்கிட்டு பைல்வான் கூட சண்டை போடலான்னு ஹீரோ ஓடி வருவான். பட் எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே ஒரு அடி கூட அந்த பைல்வான் மேல விழவே இல்ல. ஒவ்வொரு டைம் ஹீரோவோட பஞ்ச் மிஸ் ஆகும் போதும் இவங்கிட்ட இருக்க பணமும் மறைஞ்சு போகுது. பதிலுக்கு அவன் ஹீரோவோட கைய பிடிச்சு எரிக்க ஆரம்பிக்கிறான். செக் பண்ணி பார்த்தா கடைசியில ஹீரோ கிட்ட ஒரே ஒரு நோட்டு மட்டும் தான் இருக்கு. மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஓடி வந்து ஒரு குத்து குத்துவாங்க. அப்ப குறுக்க இந்த கௌஷிக் வந்தா என்ன பண்ணுவாங்கிற மாதிரி பைல்வான் பையன் கீழே கிடந்த சிலிண்டரை குறுக்க கொண்டு வந்துட்டாங்க. ஹீரோ குத்துன வேகத்துக்கு மொத்த நெருப்பும் அப்படியே ஹீரோவை தூக்கி அடிக்குது. சொல்ல போனா நம்மளால அங்க இருக்க நெருப்புக்கு மத்தியில போய் விழுந்துட்டான். இத பார்த்து நம்ம குழந்தை புள்ள சும்மா இருப்பாங்களா? ஏண்டா என் மாமா எதுக்குடா நீ அடிக்கிற? கீழே கிடக்கிற கல்லுக்கட்டை எடுத்து அப்படியே மண்ட பக்கமா வீசுவா. அப்ப ஒரு கோவத்துல பைல்வான் ஹீரோயின் பக்கமா திரும்புவான். இவனை சாகடிக்க பக்கத்துல வருவான். எல்லாம் முடிய போது ஹீரோயின் சாக போறான்னு நினைக்கும் போது ஒரு பெரிய இரும்பு கதவு ஒண்ணு நேரா பறந்து வந்து இந்த பையன் மண்ட மேலேயே அடிக்கும். செவுத்துல ஒட்டின பள்ளி மாதிரி நேரா பறந்து போய் செவுத்தோட லாக் ஆயிட்டாங்க. சம்பவத்தை பண்ணது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஆக்சுவலா கல்யாணத்துக்காக இந்த மொய் பணம் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெட்டி இருக்கும். அடி வாங்கி கீழே விழுந்த ஹீரோ கரெக்டா அந்த பணப்பெட்டியில தான் விழுந்திருக்கான் போல. சோ மொத்த பணமும் கிடைச்சதால ஹீரோவுக்கு பவர் கிடைச்சு பைல்வானுக்கு ஒரு பூட்டை போட்டாச்சு. இப்ப பிரச்சனை என்னன்னா ஹீரோ கிட்ட இருந்த ஒட்டுமொத்த பணமும் காலி ஆயிடுச்சு. சோ பையன் ரொம்ப வீக் ஆயிட்டு கிட்டத்தட்ட மயங்கர அளவுக்கு போயிடுவான். செல்லம், என்ன பத்தி யோசிக்காத, நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடுன்னு ரொம்ப எமோஷனலா பேச ஆரம்பிக்கும் போது சடனா அங்க இருக்க சுவர்களுக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான அசைவு தெரியுது. என்ன ஏதுன்னு பார்த்தா நம்ம போதக்கை லாயரும் அப்புறம் நம்ம கேடி போட்டிருக்கா இல்லையா, 2 பேரும் சுவர்களுக்குள்ளேயே ஊடுருவி அப்படியே இந்த பக்கம் வரானுங்க. முகத்துல மாஸ்க் வேற. வந்த லாயரும் மாஸ்க கழட்டிட்டு, பயப்படாதீங்க, நாங்க உங்களை காயப்படுத்த மாட்டோம், உங்களை காப்பாத்த தான் வந்தோன்னு ஒரு கட்டு பணத்தை எடுத்து ஹீரோவோட கையில கொடுத்து, நல்லா மூச்சை இழுத்து விடு தம்பி, எல்லாம் சீக்கிரமா சரியா போயிடும், முதல்ல வாங்க இங்க இருந்து கிளம்புவோன்னு மொத்த பேரும் வெளியில வந்துட்டானுங்க. இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஆக்சுவலா நம்ம ஹீரோ நெருப்புல பறந்து போய் விழுந்திருப்பா இல்லையா, அப்ப பொண்ணு மாப்பிளைக்காக கொடுக்க வச்சிருந்த அந்த வரதட்சணை பணம் இருக்கு இல்லையா, அந்த பெட்டியை கூட பாத்துருக்காங்க. இவன் உள்ள கையை விட்டு பணத்தை எடுக்க தான் ட்ரை பண்ணிருப்பான். ஆனா பாருங்க, இவன் கையை அதுக்குள்ள வச்ச அடுத்த நொடியே ஏதோ ஒரு வித்தியாசமான பவர் ஒண்ணு ஹீரோவுக்கே தெரியாம அவன் உடம்போட லைட்டா மிக்ஸ் ஆகுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா அது என்ன ஏதுங்கிறத முழுசா இப்போ வரைக்கும் சொல்லல. இது எல்லாத்தையும் ஒரு சின்ன கனவா நினைச்சு பார்த்து டக்குனு ஹீரோவும் கண்ண முழிக்கிறான். பார்த்தா இவன் அந்த லாயரோட வீட்டுல இருக்கான். பகலு நைட்டுன்னு கணக்கே இல்லாம லாயர் ஒரு பக்கத்துல குடிச்சிட்டு இருக்கான். யோ யாரையா நீ? தம்பி கவலைப்படாத, நான் ஒரு லாயர், ஊருக்காக பேசினா இன்னைக்கு உனக்காக பேச வந்திருக்கேன். சரி, பண்ண உதவிக்கு நன்றி, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு வெளியில வந்தா ஹீரோயின் உட்கார்ந்து இருக்காங்க. அவளை கூட்டிட்டு கிளம்பலான்னு பாக்கும்போது, ஒரு நிமிஷம் இருப்பா, ஏன் அவசரப்படுற? இந்த உலகத்துல உனக்கு மட்டுமே சூப்பர் பவர் கிடையாது, எங்களுக்கும் இருக்கு. நான் ஜம்முன்னு சரக்கு போட்டேன்னா என்னால பொருட்களுக்குள்ள ஊடுருவி போக முடியும். அப்புறம் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காளே இந்த கேடி பொண்ணு, இவ பண்ணெல்லாம் நிறைய சாப்பிட்டான்னு வைய, இவளால தொடாமையே ஒரு சில பொருட்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பாரு, உன்ன மாதிரி மறைஞ்சு வாழக்கூடிய சூப்பர் ஹியூமன்ஸ் தேடி கண்டுபிடிச்சு அவங்கள வச்சு மக்களுக்கு உதவி பண்றதா எங்களோட ஒரே ஒரு குறிக்கோள். ஐயா, உங்க கோலு கம்புலாம் நீங்களே வச்சுக்கோங்க, நாங்க இங்க இருந்து கிளம்புறோம், வெயிட் பண்ண, நீ ஒரு விஷயத்த பார்த்தாகணும்னு பக்கத்துல இருக்க ஒரு சீக்கிரட் ரூமுக்கு கூட்டு வராங்க. அங்க எக்கச்சக்கமான போட்டோஸ் ஒட்டி இருக்கு. அப்பதான் தெரியுது இந்த சூப்பர் பவர் முதல்ல 1983 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த மனுஷங்கிட்ட இருந்து அவரோட வம்சாவளிக்குன்னு ஒவ்வொரு ஜெனரேஷனா மாறி மாறி இப்ப வரைக்கும் வந்திருக்கு. அப்ப ஒரு சந்தேகத்துல, ஆமா இந்த கண்ணாடி போட்ட ஆள் யாரு? அவங்க எல்லாம் சாதாரண மக்கள், சொல்ல போனா நம்மள வேட்டையாடுறவங்க. ஆனா அவங்க ஏன் நம்மள வேட்டையாடணும்? எல்லாம் ஒரு பொறாம தான், அவங்கள விட நாம ரொம்ப சிறப்பா இருக்கோம்னு. நம்ம கிட்ட என்னதான் சூப்பர் பவர்ஸ் இருந்தாலும் கூட அவங்க கிட்ட இந்த ஒட்டுமொத்த உலகமும் இருக்கு. ஏன்னா பணம், செல்வாக்கு, அரசியல் அதிகாரம், ஆட்சின்னு எல்லாமே அவங்களோட கைக்குள்ள இருக்கு. சோ நம்மள அழிச்சு நமக்குள்ள இருக்க பவர்ஸ் அவங்க எடுத்துக்க நினைக்கிறாங்க. எக்ஸாக்டா அதே டீமை சேர்ந்த ஒரு ஆள் தான் இன்னைக்கு உன்னை கொல்ல பார்த்தான். கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல
அந்த ஜோவோட நைனா, அதாவது நம்ம கதையோட வில்ல இருக்கா இல்லையா, அவன் தன்னோட அப்பாவை பார்க்க வந்திருக்கான். மனுஷன் பாவம் படுத்த படுக்க போல. யோ நைனா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த சூப்பர் பவர் இருக்கக்கூடிய ஆளை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்பாடுபட்டாச்சும் அந்த பவரை நான் எடுக்காம விட மாட்டேன். நீ வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டுட்ட, இதுக்கப்புறமும் நீ உயிரோட இருக்க வேணான்னு முகத்துல இருந்த அந்த ஏர் மாஸ்க புடுங்கி விட்டு நைனாவை போட்டு தள்ளிட்டான். அதே டைம்ல பொண்ணுகிட்ட இருந்து ஒரு கால் வருது. அப்பா என்ன மன்னிச்சிருங்க, சர்ச்சில் வச்சு என்னால அந்த ஹீரோவை தூக்க முடியல, நீ ஒரு உதவாக்கற. இந்த பாரு, இதான் உனக்கு கடைசி வார்னிங். உன்னால முடியலடா சொல்லு, நானே களத்துல இறங்குறேன். இல்லப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் இதை பாத்துக்கிறேன். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை, அந்த லாயர் அப்புறம் அந்த கேடி பொண்ணு ரெண்டு பேரும் உள்ள புந்து ஹீரோவை காப்பாத்திட்டாங்க. சரி சரி, பார்த்து சீக்கிரமா பிரச்சனையை முடிக்கிறதுக்கான வழியை பாரு. கட் பண்ண அடுத்து லாயரை காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, இந்த பாருப்பா, வெளியில போனீனா நீ தங்குறதுக்கு ஒரு வீடு கூட உனக்கு கிடையாது, ஏன்னா அதையும் அவங்க அழிச்சிட்டாங்க. எது, வீட்டை எரிச்சிட்டாங்களான்னு ஹீரோயின் வாய புலகுறா. ஏமா ஷாக்க கூறமா, இந்த பாருங்க, இப்போதைக்கு உங்களுக்கு பாதுகாப்பு நாங்க தான். மத்தவங்க கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க சகஜமான வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். திரும்ப நீ வேலைக்கு போ, ஆனா அதே டைம்ல உனக்கு சரியான பயிற்சிகளை கொடுத்து உன்னை ஒரு நல்ல ஆளாவும் நாங்க மாத்துவோம். உனக்கு தேவையான எல்லாத்தையும் எங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆரம்பத்துல யோசிச்சாலுமே அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு இது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது. அதனால ஹீரோயினோட பேச்சை கேட்டு இவங்க டீம்லயே ஜாயின் பண்ணிப்பாங்க. இதுக்கடையில எரிஞ்சு போன சர்ச் இருக்கு இல்லையா, அதை செக் பண்றதுக்காக போலீஸ் ஒருத்தர் வந்திருப்பாரு. இவரை ஷார்ட்டா மைக்குன்னு மைண்ட்ல வச்சுப்போம். என்னையா சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவும் மாட்டுச்சா? இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல. ஆனா பொண்ணு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டை விசாரிக்கும் போது ஏதோ கேஸ் லீக் ஆகிதான் இந்த மாதிரி ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்பதான் அந்த போலீஸ்கார மைக்கு ஹீரோவோட உடம்புல இருந்து செதறி விழுந்த செல்லா காசு இருக்கு இல்லையா, அதை ஒண்ணு கவனிக்கிறாரு. சம்பந்தமே இல்லாம இது எப்படி இங்க வந்துச்சுன்னு அதை எடுத்து ஒரு ப்ரூஃபா வச்சுப்பாரு. கூடவே ரெண்டாவது போலீஸ்காரன், சார் ஒரே ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் மட்டும் மாட்டி இருக்கு, அதுல ஒரு பொண்ணு எல்லாரும் பயந்து ஓடினாலும் கூட அவன் மட்டும் நெருப்புக்கு நடுவுல நின்றுக்கா. அப்படியா, யார் அந்த புள்ள? உடனே அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு விசாரிங்கன்னு ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ அவனுக்குள்ள இருக்க உடல் பலத்தை அதிகப்படுத்தணும் இல்லையா, சோ கேடி பண்ணு கூட லோடு இறங்குற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வேலையை முடிச்சுட்டு லாயர் எப்படி சண்டை போடணும்னு ஹீரோவுக்கு பாக்ஸிங் பயிற்சியும் கொடுப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமா நாட்களும் கடந்து விடுது. முன்ன விட ஹீரோக்குள்ள இருக்க அந்த சண்டை படக்கூடிய டேலண்ட் அதிகமாகுது. ஒரு கட்டத்துல அந்த லாயரையே அடிக்கிற அளவுக்கு திறமையாகிறான். சடனா உள்ள வந்த கேடி பொண்ணு, உனக்கு நாங்க ஒரு சின்ன கிஃப்ட் வச்சிருக்கோம்னு கவரை கொண்டாந்து குடுக்குறா. சரி, உள்ள பணம் இருக்குன்னு பார்த்தா அதான் கிடையாது, ஒரு பெரிய அண்டர்வேரும் இருக்கு. அடி பாவி, இதை ஏண்டி எனக்கு கொண்டு வந்தீங்க? இந்த பாரு, இனிமே நீ இதுக்குள்ளதான் பணத்தை பாதுகாப்பா வச்சுக்கணுங்கிறா. சரின்னு கிடைச்ச காஸ்டியூம ஜம்முன்னு மாட்டிக்கிட்டு நேரா ஊருக்குள்ள வந்தா ஒரு பொண்ணு கிட்ட 3 பேரு உரண்டலுகிறானுங்க. ஏலே தீவட்டி பயல்களா, உங்களுக்கு நான் தான்டா முடிவு கிட்ட போறேன், நான் தான் கேஷ் ஹீரோ அப்படின்னு உங்களை வச்சு விளாச இந்த ஒரு நோட்டே போதும்னு தம்பி ஒரு பக்கத்துல சண்டைக்குள்ள இறங்குறான். இவனுக்கு தான் முன்ன விட இப்ப சண்டை போற டேலண்ட் அதிகமா இருக்கு இல்லையா, சோ அட் அ டைம்ல 3 பேரையும் விளாசி தள்ளிட்டாங்க. இந்த விஷயத்த நம்ம சொர்ணாக்காவும் காருக்குள்ள உட்காந்து பாக்குறாங்க. பரவாயில்ல, இவன் அவனோட அப்பா போல இல்ல, கொஞ்சம் நல்லவனா தான் இருக்கான், எதுக்கும் இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்கன்னு சொர்ணாக்கா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஆனா ஹீரோ பண்ணது இந்த ஒரு நல்ல விஷயம் மட்டுமே கிடையாது. ஒரு சீன்ல பிளே ஸ்டேஷனை ஹீரோ கிட்ட வித்த அந்த ஹாப்பி இருக்கார்ல, அவரோட பணத்தை தான் ஒரு சில பேரை அடிச்சு புடுங்கிருப்பானுங்களே, சோ அதுக்கு நன்றி கடன் செலுத்துற விதமா இவங்கிட்ட இருந்த பிளே ஸ்டேஷனை திரும்ப அவரோட வீட்டு வாசல்ல வச்சுட்டு பையன் குடுகுடுன்னு வந்து ஒளிஞ்சுப்பான். ஆண்கள் மனசு எப்பவும் குழந்தை தானங்க, அதனால விளையாட்டுத்தனமா ஹாப்பியும் தான் ஃபேமிலி கூட ஒன்னா சேர்ந்து ஹாப்பியா கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நேரா ஹீரோயினும் வீட்டுக்கு வந்தவ முகத்துல ரொம்ப புன்னகையோட இருக்கா. என்னடியாச்சுன்னு கேட்டா, யோ மாமா, நீயும் நானும் கல்யாணத்துக்கு ஒரு ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுத்தமே ஞாபகம் இருக்கா? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? ஆக்சுவலி அதுல நமக்கு ஒரு வீடு அலாட் பண்ணிருக்காங்க. ஐ ஜாலி ஜாலின்னு ஆட்டம் போட்டு குதிக்கிறாங்க. ஆனா பஞ்சாயத்து என்னன்னா, அந்த வீட்டுக்கான பாதி பணத்தையாச்சும் நம்ம ஆளுங்க முன்படமா கொடுத்தாகணும். சோ முன்ன விட நீ ரொம்ப சிக்கனமா இருக்கணும்னு ஹீரோ கிட்ட கொஞ்சோண்டு பணத்தை மட்டும் செலவுக்காக கொடுக்குறா. அதோட விடலையே, ஏப்பா பணம் இருந்தா உனக்கு பவர் கிடைக்கும்னு சொன்னியே, எங்க பணத்தை வச்சு சம்பவம் பண்ணி காட்டுன்னு ஹீரோவை கூட்டிட்டு நேரா பெட்ரூமுக்கு போனவ சில்லறைகளை செதற விடுறானுங்க. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில அந்த குட்டி வில்லி ஜோ இருக்கா பாத்தீங்களா, நிறைய சூப்பர் ஹியூமன்ஸ் உடம்புல இருந்த சூப்பர் பவர்ஸ தனியா பிரிச்சு வச்சிருப்பா. இப்ப அதுல இருந்து ஒரு பவரை திரும்ப எடுத்து ஆல்ரெடி ஹீரோ கிட்ட அடி வாங்கி தோத்து போன பைல்வான் இருக்கான்ல, அவன் இன்னும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். சோ அந்த பய உடம்புல இந்த மருந்தை இன்ஜெக்ட் பண்ணுன்னு டாக்டர் கிட்ட கொடுப்பா. ஆனா அந்த புள்ள வேணாம் மேடம், ரிஸ்க் அதிகம்னு சொல்லுவா. அடியே, நீ ஊசிய போடுறியா இல்ல உனக்கு ஊசிய போடவான்னு மிரட்டும் போது டாக்டர் அம்மா வேணானா சொல்ல போது வேற வழி இல்லாம பைல்வானுக்கு ஊசிய போட்டுருவாங்க. இதுக்கடையில ஹீரோ, கேடி பொண்ணு, லாயர்னு 3 பேரும் ஒரு வயசான தாத்தாவை பார்க்க வந்திருப்பாங்க. ஆக்சுவலி அவருக்குமே சூப்பர் பவர் இருக்கும். அவரோட பேரு டூ. இங்க இருக்க மத்த சூப்பர் ஹியூமன்ஸை விட அவருக்கு தான் ரொம்ப பவர்ஸ் அதிகம். ஏன்னா எதிர்காலத்தை கூட அவரால் பார்க்க முடியுமா. உடனே ஹீரோவையும் உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஆளு முகத்தை பார்த்ததும் போதும் மனுஷன் கண்ணை முடிக்கிட்டு தக தகன்னு நடுங்க ஆரம்பிக்கிறாரு. கூடவே அந்த ஆளோட கண்ணு வேற ஃபுல்லா வெள்ளையா மாறி போயிடுச்சுங்க. நீ செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் திரும்ப உனக்கே நல்ல விஷயமா மாறும்னு கமல் மாதிரி புரியாத மாதிரியே பேசிட்டு இருப்பாரு. அது கூட பரவாயில்ல, மனுஷன் நார்மல் ஆனதும் போதும் தம்பி உன் பேர் என்னன்னு கேட்பாரு. ஆத்தாடி, எதிர்காலத்தை பார்க்கும் போது உனக்கு கடந்த காலம்
எல்லாம் மறந்து போயிடுமான்னு புலம்புறபடியே ஹீரோவும் வெளியில வந்துருவான். அப்ப கரெக்டா வெளியில வந்த தாத்தா, கேடி பொண்ணு நீ அங்க நிக்க கூடாது, முதல்ல தள்ளிப்போ. மாஸ்டர் என்ன ஆச்சுன்னு கேப்பா. பார்த்தா அடுத்த செகண்டே வானத்துல இருந்து ஒரு பெரிய சிலிண்டர் ஒண்ணு நேரா இவ பக்கமா பறந்து வருது. நல்ல வேலை அவளுக்கு எதுவும் ஆகாத மாதிரி நம்ம ஹீரோ போய் கவர் பண்ணிப்பான். விழுந்த வேகத்துக்கு சிலிண்டர் வெடிக்குது. உயிருக்கு எந்த ஒரு பாதகமும் இல்ல. உடனே லாயரும் கண்டிப்பா அந்த வில்லன்ஸோட டீம் தான் இங்க வந்திருப்பாங்க, முதல்ல தப்பிச்சாகணும்னு கேடி பொண்ணையும் மாஸ்டரையும் அங்க இருந்து அனுப்பி வச்சிருவாரு. அப்புறம் ஹீரோ கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து வாடா சண்டைக்கு போலான்னு கூப்பிடுவாருன்னு பார்த்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நேரா போ, முன்னாடி ஒரு பெரிய சுவர் இருக்கு, அதை தாண்டி குதிச்சு நீ தப்பிச்சிரு, நான் இவங்களை பாத்துக்கிறேன்னு மனுஷன் தனியால சரக்க போட்டுட்டு சண்டைக்கு போடுறாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே வீர வசனம் பேசின லாயரை போட்டு மொத்த பேரும் அடி அடி நடிக்கிறானுங்க. ஒருத்தர் 2 பேர்னா சமாளிக்கலாம், 50-60 பேர் கையில கல்லு கட்டியோட வந்திருக்கானுங்க. இந்த விஷயத்த தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவும் கவனிக்கிறான். கண்டிப்பா இந்த நிலைமையில லாயரை விட்டுட்டு அப்படியே போக முடியாது. பிரச்சனை அது மட்டும் இல்ல, சண்டை போடணும்னா கூட நம்ம ஆளுக்கு இப்ப அதிக பணம் தேவை. சோ வேற வழியே இல்லாம நேரா சொர்ணாக்காவுக்கு கால் பண்ணவன், கண்டிப்பா எனக்கு தெரியும், என்னால உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஆகணும்ல, அது எதுவா வேணா இருக்கட்டும், நான் உங்களுக்கு அதை பண்ணி கொடுக்குறேன். ஆனா எனக்கு இப்ப பணம் தேவை, அதுவும் கடனா. பதிலுக்கு அந்த அம்மா ஒரு வழியா நீ என் வழிக்கு வந்துட்டேன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கால் கட் பண்ணும் போது தான் தெரியுது அந்த சொர்ண அக்காவுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் உட்கார்ந்திருக்கா. ஆக்சுவலி இவ இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இடத்துல சம்பளம் கொஞ்சம் கம்மி. சோ இந்த சொர்ண அக்கா நம்ம ஹீரோ இவளைத்தான் காதலிக்கிறாங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்கிட்ட வேலைக்கு வாமா, சம்பளம் உனக்கு 2 மடங்கா தரேன்னு ஹீரோயினை பிளான் பண்ணி இங்க கொண்டு வந்திருக்கா. இது நம்ம ஆளுக்கே தெரியாது. அடுத்து இந்த ஜோவோட கேங்க சேர்ந்தவனுங்க லாயர், மாஸ்டர், கேடி பொண்ணுன்னு 3 பேரையும் வளைச்சு பிடிச்சிட்டானுங்க. தப்பிக்க வழி இல்லாம நல்லா லாக் ஆயிட்டானுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மாஸ்டருக்கு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய பவர்ஸ் இருக்கு இல்லையா, சோ அதனாலேயே ஜோவை பார்த்ததும் போதும் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு அரக்க இங்க வர போறான், உன்னோட அதிகாரத்தை அவன் எடுத்துக்க போறான், சொல்ல போனா உன் சொந்த கைகளாலேயே நீ துப்பாக்கியால கொல்லப்படுவ அப்படின்னு ஜோவோட மரணத்தை பத்தி சொல்லுவாரு. அந்த பொண்ணு சும்மா இருப்பாளா, ஒரு கோவத்துல துப்பாக்கிய வச்சு மாஸ்டரையே சுற்றுவா. ஆனா பாருங்க தோட்டா அந்த ஆளு மேல படவே இல்ல. என்னடான்னு பார்த்தா கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள புந்துட்டான். அந்த தோட்டாவை இவன் புடிச்சிட்டான். சொர்ணாக்கா கிட்ட இருந்து ஹீரோ பணத்தை வாங்கிட்டு வந்திருப்பான்ல, அது மூலமா தான் இவனுக்குள்ள இருந்த பவர்ஸ் அதிகமாகி தோட்டாவையே கையில பிடிச்சிருக்கான். அப்புறம் என்ன 2 குரூப்பு கடையில தடாலடியா சண்டை போக ஆரம்பிக்குது. போதக்கை லாயர் ஒரு பக்கத்துல பொழந்துகிட்ட, இந்த பக்கத்துல நம்ம கேடி பொண்ணு தொடாமையே கதவெல்லாம் தூக்கி வீசுறாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க நேரம் பார்த்து கரெக்டா இங்க இருந்த ஒரு பெரிய கார் ஒண்ணு அப்படியே பறந்து வரும். நம்ம ஹீரோவா அதை தாங்கி பிடிக்கிறான். சரி எவன் பார்த்த வேலையா இருக்கும்னு திரும்பி பார்த்தா அது நம்ம பைல்வானு. 2 பேரோட சூப்பர் பவர்ஸ் இவன் உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணதால இப்ப நெருப்பு பவரும் இருக்கு, உடம்பு நல்லா கட்டு மஸ்தா ஏறி போயிருக்கு. 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுப்பானுங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலச்சவன் கிடையாது. ஆனா பிரச்சனை என்னன்னா ஹீரோ கிட்ட இருக்க பணம் எப்பவுமே இருந்துட்டே இருக்காதுல்ல. கிட்டத்தட்ட இவங்கிட்ட இருந்த 90% பணம் ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. லாஸ்டா ஒரு குத்து விட்டதுக்கே நம்ம ஆளு நேரா கார்ல இடிச்சு லேண்ட் ஆயிட்டான். கண்டிப்பா இவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. சண்டை போடாம இருந்தாலும் கண்டிப்பா நம்மள கொன்றுவான். சோ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது டக்குனு ஹீரோவுக்கு ஒரு ஐடியா. மிச்ச மீதி பணத்தை கையில பிடிச்சுக்கிட்டு நேரா ஓடி வந்து பைல்வானைய லாக் பண்ணி பிடிக்கிறான். சரி அடிப்பான்னு பார்த்தா அதான் கிடையாது. நம்ம ஆளுங்களுக்கு ஆபத்து வராத மாதிரி ரொம்ப தூரத்துக்கு அந்த பயலை தூக்கிட்டு ஜோயிங்னு பறந்து போய் தொப்புன்னு கீழே விழுவான். அதுவும் எங்க பக்கத்துல ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு குளம் இருக்கும். அதுக்குள்ள பைல்வானோட நெருப்பு சக்தி தண்ணி பட்டதுமே மொத்தமா மறைஞ்சு போயிடுச்சு. வாடா பம்பரகிட்ட மண்டையா, உன்னை வேணும்னு தாண்டா இங்க தூக்கிட்டு வந்தேன்னு தண்ணிக்குள்ள வச்சு மாங்கு மாங்கு நடிக்கிறான். ஆனா பாருங்க ஹீரோ கிட்ட இருந்த பணம் மொத்தமா காலியானதால இவனால பைல்வானை அடிக்க முடியல. அவன் திரும்ப ஹீரோவை தண்ணிக்குள்ள முக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல நம்மால மயங்கியே போயிட்டான். சரி மொத்தமா இறந்துட்டான்னு நினைக்கும் போதுதான் அரகுற மயக்கத்துல ஹீரோ அவன் விழுந்து கிடக்கிற அந்த குளத்துக்குள்ள ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக நிறைய பேரு காயின்ஸ போட்டிருப்பாங்க போல, அதெல்லாம் மலை மாதிரி கூஞ்சி கிடக்கிறத பாக்குறான். அப்புறம் என்ன அந்த காயின்ஸ் அப்படியே கொத்த அள்ளிட்டு ஓங்கி வந்து ஒரு குத்து குத்துவான் பாருங்க. பைல்வான் ஏர்ல பறந்து போய் தொப்புன்னு கீழே விழுந்து ஆளு அல்பாயுசுல மேல போயிட்டான். ஒரு வழியா இவங்களுக்கு இருந்த பெரிய அச்சுறுத்தல் முடிஞ்சு போச்சு. ஆனா பாருங்க சண்டை மட்டும் இன்னும் முடியல. ஜோதா அப்பாவுக்கு கால் பண்ணி என் அப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. பதிலுக்கு வந்தாலும் இந்த பாரு உனக்குள்ள இருக்க பவர்ஸ் அது ரொம்ப வித்தியாசமானத, சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வர. ஒருவேளை உன்னோட பவர்ஸை விக்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நானே அதை வாங்கிக்கிறேன். அதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கவும் நான் தயாரா இருக்கேன். பிரச்சனை இல்ல, நல்லா டைம் எடுத்துக்கோ, யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்ல. தற்காலிகமா நான் சண்டையை நிறுத்துறேன்னு வில்ல பையன் பேசிட்டு காலை கட் பண்ணிட்டான். இப்ப வரைக்கும் இவங்க பேசுனது இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், லாயருக்கும் கேடி பொண்ணுக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் ஹீரோவும் திரும்ப நேரா வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் கால் பண்ணி டேய் நான் ஒரு புது இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணல, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா இடம்லாம் ஓகேவா, எங்க இத பார்த்தா ஆபீஸ் மாதிரியே தெரியுது,
தெரியல, ஏதோ கட்ட பஞ்சாயத்து பண்ற இடம் மாதிரி இருக்கு. அப்புறம் எதுக்கடி அங்க வேலைக்கு போற? சம்பளம் 2 மடங்கு சும்மாவா கொடுக்குறாங்க? பணம் வந்த வரைக்கும் போதும், சரி நீ பாத்துவான்னு சொல்லிட்டு அவளும் காலை கட் பண்ணிட்டா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம மாஸ்டர் இருந்த இடத்துக்கு போலீஸ் வந்திருக்காங்க. ஏன்னா இங்க ஒரு பெரிய வெடிப்பு நடந்திருக்கும் இல்லையா, அத பத்தி விசாரிக்கிறதுக்காக. அப்பதான் அங்க இருக்க குளத்துக்கு பக்கத்துல நம்ம ஹீரோ உடம்புல இருந்து சிதறி விழுந்த காயின்ஸ் இருக்கும் இல்லையா, அதை இந்த போலீஸ்காரன் பாத்துட்டான். போதாத குறைக்கு ஹீரோவோட வீட்டுக்கான லோன் ஃபார்ம் ஒண்ணு அந்த தண்ணியிலேயே மிதந்திருக்கும். அதுல எழுதியிருக்க பேரை பார்த்ததுமே சர்ச்சில் ஒரு சின்ன வீடியோ ஃபுட்டேஜ்ல நம்ம ஹீரோயினோட போட்டோ வந்திருக்கும் இல்லையா, அந்த புள்ளையோட புருஷங்காரன் தான் நம்ம ஹீரோன்னு போலீஸ்காரங்கிட்ட போட்டு கொடுத்துட்டானுங்க. அப்படின்னா கண்டிப்பா இங்க நடந்த பிரச்சனைகளுக்கும் ஹீரோவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும். உடனே அவனை தேடி கண்டுபிடிங்கன்னு தான் டீம் கிட்ட ஒரு உத்தரவு கொடுக்குறான். மக்களே, ஒருவேளை கேரக்டர்ஸோட பேரை மாத்தி சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, மேபி கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்கு. கட் பண்ண அடுத்து இப்ப ஹீரோ தான் நைனாவை பார்த்து, யோ நீ என்கிட்ட என்னையா சொன்ன, எனக்குள்ள இருக்க பவர்ஸை விற்க முடியாது கொடுக்க முடியாதுன்னு சொன்ன. ஆனா ஒரு வில்லன் எனக்கு கால் பண்ணி எனக்கு நிறைய பணம் தரேன், உன் பவர்ஸை கொடுத்துருன்னு சொன்னா. அப்படியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி இப்படின்னு நைனா உருட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோ ஒரு கன்ஃபியூஷனோடயே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். இப்ப இவனுக்குள்ள இருக்க கேள்விகளுக்கு பதில் கேட்கிற விதமா நேரா கேடி பொண்ணுகிட்ட வரான். அவளுக்கு பிடிக்குமேன்னு பேக் ஃபுல்லா பண்ண கொடுத்து, இங்க பாரு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், ஆனா நீ கோச்சிக்க கூடாது. ஆக்சுவலி அந்த வில்ல லாஸ்டா என்கிட்ட போன் பேசும்போது எனக்குள்ள இருக்க பவர்ஸை விற்க சொன்னா, அதுக்கு அவன் எனக்கு எவ்வளவு வேணா பணம் கொடுக்கறேன்னு சொன்னான். இத பத்தி உன்னோட ஒப்பீனியன் என்ன? நான் அப்பவே நினைச்சேன் இந்த மாதிரி ஏற்கனவே நடந்திருக்குன்னு. எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அவளோட பேரு ஜின். அந்த வில்லன்ஸோட அல்லக்கையில பைல்வான் ஒருத்தர் இருந்தால அவனுக்குள்ள இருந்த நெருப்பு சக்தி அப்படியே ஜின்னோட பவர் மாதிரி தான் இருந்துச்சு. ஒருவேளை பணத்துக்காக ஜின் தான் தன்னோட பவர்ஸை வித்திருப்பாளோ என்னமோ. இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அதே மாதிரியே பவர்ஸை வித்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது உண்மையான்னு தெரிஞ்சுக்க லாயரோட ஆபீஸ்க்குள்ள இருக்க லாக்கரை உடைக்கணும்னு பிளான போட்டு 2 பேரும் அங்க வராங்க. லாக்கரை உடைச்சு ஃபைலை செக் பண்ணி பார்த்தா இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பவர்ஸை வித்திருக்காங்கன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. முக்கியமா அதுல ஹீரோவோட பேரும் இருக்கு. ஹீரோவோட வீக்னஸே பணம். அவனுக்கு பணத்தோட தேவை அதிகமா இருக்கதால எப்ப வேணாலும் நமக்கு எதிராக திரும்புவான்னு இவனை மட்டும் ஒரு பிளாக் மார்க்ல வச்சிருக்காங்க. கூடவே கேடி பொண்ணு அப்புறம் லாயரோட ஃப்ரெண்டு அந்த ஜின் இருக்கால, அவளும் பணத்துக்காக தான் பவர்ஸை வித்திருக்காங்கிற மாதிரி அங்க இருக்க டாக்குமெண்ட்ஸ்ல போட்டிருக்கு. ஆனா உண்மை அது கிடையாதுல்ல. அந்த வில்லன்ஸோட ஆளுங்க தான் ஜின்னை கடத்திட்டு போய் அவளுக்குள்ள இருக்க பவர்ஸை வலுக்கட்டாயமா எடுத்திருப்பாங்க. பட் இருந்தும் எதுக்காக பணத்துக்காக வித்தான் இதுல போட்டிருக்கு தெளிவா தெரியல. போக போக தெரிஞ்சுப்போம். இன்னொரு பக்கத்துல நம்ம போதகை லாயர் இருக்கார் இல்லையா, நேரா ஒரு டாக்டரை பார்க்க வந்திருக்காரு. மண்டைய ஃபுல்லா செக் பண்ணி பார்த்ததுல, ஐயா துரை நீ அதிகமா குடிச்ச, ஆளு அல்பாயுசுல இன்னும் கொஞ்ச நாள்ல மேல போயிடுவேன்னு அட்வைஸ கொடுத்து டாக்டர் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா பாருங்க, இப்ப வரைக்கும் இந்த விஷயத்த பத்தி யாருகிட்டயும் ஒரு வார்த்தை கூட இந்த ஆள் சொல்லல. இதுக்கடையில வில்லன் தான் பொண்ணு ஜோவை பார்த்து, இங்க பாரு நீ இனிமே இந்த வேலைக்கு செட் ஆக மாட்ட, எப்பாடுபட்டாச்சும் அந்த ஹீரோவோட பவர் எனக்கு தேவை. ஏன்னா பணத்துக்கு ஏத்த மாதிரி அவனுக்குள்ள இருக்க பவர்ஸ் அதிகமாகும். என்கிட்ட பணம் அதிகமா இருக்கு. சோ அந்த பவர் எனக்கு கிடைச்சா என்னை யாராலையும் தடுக்கவே முடியாது. அதனாலதான் யூஎஸ்க்கு கால் பண்ண. இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் இங்க வந்துருவான். அவன் எல்லாத்தையும் பாத்துப்பான். அப்பா அவங்கிட்டயா சொன்னீங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? எனக்கு என்ன பண்ணணும் நீ சொல்லாத, முதல்ல இங்க இருந்து கிளம்புன. அசிங்கப்படுத்தி ஜோவை அனுப்பி வச்சிருவாரு. ஒரு பக்கத்துல ஹீரோ நேரா வீட்டுக்கு வந்தவன் தனக்கு என்ன செலவு இருக்கு, ஒரு வீடு வாங்க எவ்வளவு பணம் ஆகும், மருத்துவ செலவு, அது இதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட போட்டு நேரா வில்லனுக்கு கால் பண்ணவன், எனக்கு 4 பில்லியன் பணம் வேணும், இதை நீ கொடுக்க சம்மதிச்சேன்னா என்னோட பவர்ஸை கொடுக்க நான் சம்மதிக்கிறேன். ஆனா அதுக்கான நாளையும் நான் தான் முடிவெடுப்பேன்னு ஹீரோ சொல்லுவான். 4 பில்லியன்லாம் இந்த வில்லனுக்கு ஒரு சர்வ சாதாரணமான காசு. ஆனா அது தெரியாம ஹீரோ காசை கம்மியா கேட்டுட்டான். யோசிக்காம வில்லனும் சரின்னு சம்மதிக்கிறான். சோ பணம் கிடைச்சா போதுங்கிற மைண்ட்ல ஹீரோவுக்கு ஃபுல் குஜாலு. இத கொண்டாடுற விதமா இவங்கிட்ட இருக்க பணத்தை கொஞ்சமா செலவு பண்ணி ஹீரோயினுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் அப்புறம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு வந்தவன் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அவளை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு சில்லறைகளை சிதற விட்டபடியே ஜோயிங்கன்னு வானத்துல பறந்து அவளை சந்தோஷப்படுத்திட்டு இருக்கான். கடைசியா ஒரு உயரமான கட்டடத்துக்கு மேல வந்தவங்க, ஏய் அங்க பாரு அந்த நட்சத்திரம் ரொம்ப அழகா இருக்குல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் போய் அங்க என்ன இருக்குன்னு பாத்துட்டு வரேன். ஹீரோ ஜம்ப் பண்ற மாதிரி ஆக்டிங் போடுவான். டே டே இப்பெல்லாம் பண்ணாதரான்னு ஹீரோயின் தடுக்க ட்ரை பண்ணும்போது டக்குன்னு நம்ம பையன் முட்டி போட்டு ஒரு ரிங்க நீட்டி ப்ரப்போஸ் பண்ணுவான். என்ன மன்னிச்சிரு, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாக்கும்போது உங்ககிட்ட ஒழுங்கா ப்ரப்போஸ் கூட பண்ணல, அதனாலதான் ரிங்லாம் வாங்கிட்டு வந்தேன். அவ அப்படியே எமோஷனல் ஆகி கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறா. என்னாச்சு உனக்கு, ஏன் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற? எல்லாம் ஒரு காரணமா தான். நான் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன், அது மட்டும் நல்லபடியா நடந்தா நம்ம லைஃப் லாங் சந்தோஷமா இருக்க முடியும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே உங்ககிட்ட சொல்றேன். கட் பண்ணா காலையில விடுது. முன்ன விட ஹீரோ இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான். வேலைக்கு வந்தவன் கதவை திறந்து மத்த ஸ்டாஃபுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்து உள்ள வர வைக்கிறான். தண்ணிக்கான தூக்க கஷ்டப்படுற புள்ளைக்கு இவன் ஹெல்ப் பண்றான். அப்ப உள்ள வந்த ஒரு கிளைண்ட் எனக்கு அட்ரஸ் ப்ரூஃப் மாத்தணும்னு சொல்லுவாரு. சரி சார் மாத்திடலாமே, ஆனா செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்க அட்ரஸ் இருந்த மாதிரியே தெரியலன்னு சொல்லுவான். ஆமா ஆமா எனக்கு அட்ரஸ்னு ஒண்ணு கிடையாது, சூப்பர் ஹீரோ மாதிரி நான் மறைஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னோட அடையாளம் கூட யாருக்கும் தெரியாது. என்ன இவன் தன்னை பத்தி பேசுற மாதிரி இருக்கேன்னு ஹீரோ ஒரு நிமிஷம் அமைதி ஆயிடுவான். அப்பதான் ஆப்போசிட்ல இருக்காலும், சார் நான் இப்பதான் யூஎஸ்ல இருந்து வந்தேன், நான் இந்த ஊருக்கு புதுசு அப்படி இப்படின்னு இன்டைரக்டாவே பேச ஆரம்பிக்கிறான். யாருன்னு தெரியுதா? வில்ல சொல்லி
சொல்லிருப்பான்ல யூஎஸ்க்கு கால் பண்ணிருக்கேன் அப்படின்னு. ஒருவேளை அந்த பையதான் இந்த பயலா இருப்பானோ தெரியல. மேபி இவனை ஷார்ட்டா மார்க்னு மைண்ட்ல வச்சுப்போம், பின்னாடி யூஸ் ஆவான். சடனா அப்போன்னு பார்த்து ஹீரோவோட ஆபீஸ்க்கு ஒரு சில போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. ஆத்தாடி, நம்ம பண்ண பஞ்சாயத்து ஏதோ ஒன்று தெரிஞ்சு போச்சு போல. இவனுக்குள்ள பவர்ஸ் இருக்க வரைக்கும் எப்பவுமே ஹீரோவுக்கு ரிஸ்க் அதிகம். சோ எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு போலீஸோட கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு பின்வாசல் வழியா ஒரு ட்ரக்கை திருடிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். கூடவே வில்லனுக்கு கால் பண்ணவன், சார் என் பவர்ஸ் என்கிட்ட இருக்க வரைக்கும் எனக்கு ஆபத்து மட்டும் தான் இருக்கு, நீங்க சரின்னு சொன்னா இன்னைக்கே நான் என்னோட பவர்ஸை கொடுக்க தயாரா இருக்கேன், அப்படின்னா என்னோட குடவுனுக்கு வான்னு சொல்லிட்டு வில்லனும் காலை கட் பண்ணிட்டான். நேரா வண்டி எடுத்துட்டு வில்லனோட கம்பெனிக்கே வந்துட்டாங்க. ஆனா உள்ள போக நினைக்கும் போது கரெக்டா முன்னாடி லாயர் வந்துட்டாரு. இன்னைக்கு உனக்கு கம்பெனி இருக்குமே, நீ அங்க போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதேதான் நானும் கேட்கணும். இன்னைக்கு உங்களுக்கு லாயர் ஆபீஸ் இருக்குமே, நீங்க ஏன் அங்க போகல? டேய் நடிக்காத, நீ உன்னோட பவர்ஸ இங்க இருக்க வில்லன் கிட்ட விக்க தானே பிளான் பண்ணிருக்க. ஆமா, இப்ப என்ன அதுக்கு? விக்கிறதோ விக்காம போறதோ என்னோட தனிப்பட்ட விஷயம். ஓ அப்படிங்களா சார்னு சொல்லிட்டு அவன் சரக்கு பாட்டில கையில் எடுக்கிறான். ஹீரோ சண்டை போடலான்னு பணத்தை கையில் எடுக்கிறான். இங்க நடக்கிற எல்லாத்தையுமே இந்த சொர்ணாக்காவோட அல்லக்கைங்க வேற வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. போதாத குறைக்கு நம்ம கேடி பொண்ணு உள்ள போந்து, ஏன் லாயரு என்ன உன் லாக்கர்ல இருந்த எல்லா விஷயத்தையும் நாங்க பாத்துட்டோம், எவ்வளவு பேரு பணத்தை கொடுத்து தங்களோட பவர்ஸை வித்துருக்காங்க, அத பத்தி ஒரு வார்த்தை கூட எங்க கிட்ட சொல்லல. சொன்னா நீங்களும் மைண்ட் மாறிடுவீங்க, அதனாலதான் சொல்லல. எப்படி இருந்தாலும் நீ பண்ணது தப்பு, வக்காளி நீங்க உன்னை சும்மா விட மாட்டேன்னு தொடாமையே பக்கத்துல இருக்க போஸ்ட் மரத்தை அடியோட புடுங்கி லாயர் பக்கமா வீசுவா. அவன் சும்மா இருப்பானா? கீழே விழுந்த போஸ்ட் மரத்தை அப்படியே அல்லேக்கா தூக்கி ஹீரோ பக்கமும் கேடி பொண்ணு பக்கமும் வீசி விளையாடிட்டு இருக்கான். ஒரு சின்ன கேப்ல ஹீரோ எஸ்கேப் ஆகி கேட்டுக்கு இந்த பக்கம் கூட வந்துட்டாங்க. ஆனா அப்பவும் இந்த லாயர் சும்மா இல்ல, இவனாலதான் ஒரு பொருளுக்குள்ள ஊடுருவி வர முடியும்ல. சோ கேட்டையே கிராஸ் பண்ணி ஹீரோவை புடிச்சிட்டு திரும்ப வெளியில இழுத்துட்டு வந்துட்டான். இவனுங்க பண்ற கலவரம் எல்லாமே இப்ப சொர்ணாக்காவுக்கு அல்லக்கைங்க கோத்து விட்டானுங்க. எலை, நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, மாப்பிள்ள பையனை பார்த்து பத்திரமா கொண்டு வாங்கடா, உள்ள மட்டும் போக விட்டுறாதீங்கன்னு சொல்லுவா. அந்த பையனுங்க விடுங்கக்கா நாங்க இதை பாத்துக்கிறோன்னு காரை கொண்டாந்து நேரா ஹீரோ மேல இடிப்பானுங்க. இடிச்ச வேகத்துக்கு கேட்டு உடஞ்சு போச்சு. கேடி பொண்ணுக்கும் லாயருக்கும் பவர்ஃபுல்லா காலி, ஹீரோ கிட்ட இருந்த பணமும் காலி. சோ இதான் சாக்கன அழகா வில்லனோட கம்பெனிக்குள்ள நம்மால ஓடி வந்துட்டான். அதுக்கப்புறம் செக்யூரிட்டிஸும் பாதுகாப்பா ஹீரோவை அங்க இருக்க லேபுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இவனுக்குள்ள இருக்க பவர்ஸை எடுக்கிறதுக்காக ஜோவும் தான் ஆளுங்களோட காத்திருக்கா. முதல்ல பணத்தை கொடுங்க, அப்பதான் நம்புவேன்னு ஹீரோ சொல்லுவான். பேக் ஃபுல்லா பணத்தையும் காட்டுவாங்க. இவனுக்கு தேவை பணம் தானே. சோ பயத்தோடயே அங்க இருக்க சேர்ல போய் உட்காருவான். நகர முடியாத மாதிரி கையையும் காலையும் லாக் பண்ணுத. எப்படி இருந்தாலும் ஹீரோயின் கூட சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும்னு ஹீரோ கண்ண மூடி யோசிக்கும் போது கரெக்டா கையில ஒரு கன்னோட பதுங்கி உள்ள வந்த லாயர் ஹீரோவோட கை விலங்க பார்த்து குறி வச்சு சுடும்போது கரெக்டா அங்க இருந்த பணப்பை மேல தோட்டா பட்டுரும். இதுக்கடையில வெளியில இருக்க நம்ம கேடி பொண்ணு வேற தான் பவர்ஸை வச்சு எக்கச்சக்கமான கம்பிகளை டிரான்ஸ்பார்மர் பக்கமா பறக விட்டு இங்க இருந்த ஒட்டுமொத்த பவரையும் கட் பண்ணிட்டா. தோட்டா பட்டு பணம் வேற ஏர்ல பறக்கும் இல்லையா? கரெக்டா அதுல ஒரு நோட்டை நம்ம ஹீரோ பிடிக்க இவனை லாக் பண்ணி வச்சிருந்த சங்கிலி எல்லாம் உடைச்சு போட்டு பையன் வெளியில வந்துட்டான். சுத்தி இருக்க ஒவ்வொரு அல்லக்கைகளையும் சும்மா புரட்டி எடுக்கிறாங்க. இத பார்த்ததும் போதும் ஜோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவா. கட் பண்ண பிளாஷ்பேக்ல இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். ஒரு சீன்ல நம்ம ஹீரோவும் கேடி பொண்ணும் ஒன்னா சேர்ந்து லாக்கரை உடைச்சிருப்பாங்கல்ல, அந்த லாக்கர்ல இருக்க டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணும் போது ஒரு சின்ன துண்டு பேப்பர்ல உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அதை பண்ணுங்க, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஏற்கனவே நம்ம லாயர் எழுதி வச்சிருப்பாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்க போனாலுமே நம்ம ஹீரோவையும் கேடி பொண்ணையும் ஜோவோட ஆளுங்க நோட்ட வர விஷயம் தெரிய வந்திருக்கு. சோ அவங்களை ஏமாத்தி அவங்களோட லேபுக்குள்ளேயே வந்த அங்க இருக்கக்கூடிய ஆதாரங்களை சேகரிச்சு எதுக்காக இவங்க சூப்பர் ஹியூமன்ஸ் இருந்து பவர்ஸ் எடுக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய பிளான நம்ம ஹீரோ லாயர் கேடி பொண்ணுன்னு 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி ஜோவோட மூஞ்சிலேயே கரிய பூசிருப்பாங்க. ஒரு வழியா ட்விஸ்ட் ரிவீல் ஆனதும் போதும் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய லாக்கரை உடைச்சு உள்ள இருக்கக்கூடிய ஒரு சில டாக்குமெண்ட்ஸை நம்ம ஆளுங்க கையில எடுக்கிறாங்க. கூடவே அந்த லேபையும் கொளுத்து விட்டுருவானுங்க. ஆனா பாருங்க, வெளியில இருந்து இன்னும் எதிரிகள் வந்துகிட்டே இருக்கானுங்க, அதுவும் கையில கன்ஸோட. போகும்போது ஜோ பணப்பைய இங்கே விட்டுட்டு போயிருப்பா. சோ உதவிக்காக அந்த பணத்தை தூக்கிட்டு தோட்டாக்களை உடம்புல தாங்கினபடி ஹீரோவும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப ஒரு கட்டத்துல குறுக்க இருந்த ஒரு கதவு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகுது. நம்ம ஆளுங்களோட போதாத நேரம் இவன் கொண்டு வந்த பணப்பை இருக்கு இல்லையா, அது அந்த கதவுக்கு மத்தியில லாக் ஆயிடுச்சு. பணம் இருந்தாதான் நம்ம ஹீரோ கிட்ட பவர் இருக்கும். சரி இவனுக்கு தான் இந்த பிரச்சனைன்னு பார்த்தா நம்ம லாயர் இருக்கான் பாருங்க, அவன் வரும்போது சரக்கு ஃபுல்லா குடிச்சிட்டான். இப்ப இவங்கிட்டயும் பவர் இல்ல, முன்னையும் பின்னையும் போக முடியாம எதிரிகள் கன்னை வச்சு லாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன, கடவுள் மேல பாரத்தை பொருட்டு சைடு வாக்குல இருக்க ஜன்னல்ல ஒரு ஜம்ப், அங்க இருந்த ஒரு பெரிய ட்ரம்முக்குள்ள விழுறாங்க. ஒரு சில காயங்கள் மட்டும் தான் ஏற்படுது. நேரத்துக்குன்னு கேடி பொண்ணு உள்ள வர காரை வச்சு நம்ம ஆளுங்களை காப்பாத்திட்டு 3 பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க கொண்டு வந்த அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுல என்னெல்லாம் இருக்குன்னு படிச்சு பார்க்கும்போது ஒரு சீன்ல நம்ம ஹீரோ தான் ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது சம்பந்தமே இல்லாம மார்க்னு சொல்லிட்டு ஒருத்தன்
ஒருத்தன் ரொம்ப வித்தியாசமா பேசியிருப்பான்ல, அவன் பேசின அதே வார்த்தைகள் மாதிரியே இங்க இருக்க டாக்குமெண்ட்ஸ்லயும் 1-2 வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. இதுல இருந்து ஹீரோவுக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது. அப்படின்னா தன் ஆபீஸ்ல பார்த்த ஆளுக்கும் இங்க இருக்க இந்த வில்லன்ஸோட கம்பெனிக்கும் ஏதோ ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குன்னு. பிரச்சனை இது மட்டுமே கிடையாது, சூப்பர் ஹியூமன்ஸ்ல இருந்து பவர்ஸ் தனியா பிரிச்செடுத்து இவனுங்க வேற ஏதோ ஒரு மருந்தை உருவாக்குற மாதிரியும் தெரியுது. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவை ஆபீஸ்ல பார்த்த அந்த மார்க் இருக்கான்ல, அவன் தான் இந்த வில்லனோட 2வது பையங்க. அவன் நேரா இப்ப லேபுக்கு வந்திருக்கான். உடஞ்சு போயிருக்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இந்த லேப்லயே ஒரு டாக்டர் இருப்பால, அவளை பார்க்க வந்திருக்கான். மார்க்குக்கு சின்ன வயசுல இருந்து இந்த புள்ள ரொம்ப பழக்கம் போலங்க. ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அதை ஒன்ன கூட காணோம். என்ன ஒரு பாதுகாப்புக்காக வில்லன் தான் அது எல்லாத்தையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்திருப்பான். கட் பண்ண அடுத்த ஹீரோ, லாயர் அப்புறம் கேடி பண்ண 3 பேரும் ஹீரோ வேலை பார்க்குற ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. ஏன்னா மார்க் இங்க வரும்போது என் வீட்டு அட்ரஸ மாத்தணுங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் கொண்டு வந்திருப்பால, அதுல உண்மையாவே அவனோட அட்ரஸ் இருக்கும். ஒருவேளை அதை எடுத்துட்டா போதும் மார்க்க தேடி கண்டுபிடிச்சு என்ன ஏதுன்னு நேரடியா விசாரிக்க முடியும் இல்லையா? அதுக்காக தான் திருட்டுத்தனமா உள்ள வந்து அட்ரஸையும் எடுத்துட்டான். பார்த்தா அது ஒரு ஹோட்டல் ரூமோட அட்ரஸ். படார்னு உடைச்சிட்டு உள்ள வந்தா அங்க ஒரு பைல கூட காணோம். இடமே அமைதியா இருக்கு. சம்பந்தமே இல்லாம ஒரே ஒரு பைனாக்குலர் மட்டும் தரைய பார்த்தபடி இருக்கு. என்னன்னு ஹீரோவும் செக் பண்ணி பார்க்கும்போது உயரமான கட்டடத்துக்கு மேல போதையில நிறைய பேரு பொத்துன்னு கீழே விழுந்து இறந்துட்டு இருக்கானுங்க. அட கடவுளே, என்ன நடக்குதுன்னு ஹீரோ யோசிக்கும் போதுதான் அந்த பயலுங்க விழக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கரெக்டா இந்த மார்க் பையன் கையில ஜூஸோட நம்ம ஆளுங்களை பார்த்து கையை காட்டி சிரிக்கிறாங்க. அப்படின்னா ஹீரோவோட டீம் தன்னை தேடி இங்க வருவாங்கிறத கெஸ் பண்ணிதான் இவன் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி வச்சிருக்கான். ஆஹா, நினைக்கிறத விட இவன் ரொம்ப மோசமான ஆளுங்கிறத இவங்களே இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் நேரா வீட்டுக்கு வரான். பார்த்தா ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. டேய், டேபிள்ல சாப்பாடு வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிட்டுன்னு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு தான் தூங்கிருக்கா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது. வேலைக்காக ஹீரோ ஆபீஸ்க்கு வரும்போது ஓனர் புடிச்சு கத்த ஆரம்பிக்கிறான். ஏண்டா டேய், நீ என்ன தப்பு பண்ண? உன்னை தேடி எதுக்காக போலீஸ் வந்தாங்க? நீ இதுக்காக அவங்கள பார்த்து ஒண்ணுன்னு கேள்விக்கு மேல கேள்வி. ஐயா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் இந்த பஞ்சாயத்தெல்லாம் பாத்துக்கிறேன்னு நம்ம போதக்கை லாயரை கூட்டிக்கிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வரான். ஆனா அந்த போலீஸ்கார மைக்கு லாயரை பார்த்ததும் போதும், என்ன இன்னும் நீ ஆவாத போவாத வேலையை தான் பாத்துட்டு இருக்கியா? ஆமா, இங்க மட்டும் என்ன வருது? சரி, பேச வந்த விஷயத்த பேசு. உடனே மைக்கோ ஹீரோ கிட்ட, இந்த பாரு, இந்த சில்ற பாய் கூட சேர்ந்து ஊரை காப்பாத்துறேன், நாட்டை திருத்துறேன்னு சுத்திட்டு இருந்தேன், அடிச்சு உன்னை அப்படியே ஜெயில ஏத்திடுவேன், இதான் உனக்கு கடைசி வார்னிங், இதுக்கப்புறம் இவங்க கூட சுத்தக்கூடாதுன்னு மிரட்டி ஹீரோவை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. வெளியில வந்ததுமே நம்ம ஆளுக்கு டவுட், யோ லாயரே, உனக்கு இந்த மைக்கை ஏற்கனவே தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியும், அவனும் நம்மள போல ஒரு சூப்பர் ஹியூமன் தான், இப்பதான் போலீஸ் வேலைக்கு சேர்ந்திருக்கான். அப்படியா? அவரோட பவர் என்ன? மன்னிச்சிரு, இப்ப என்னால அதையெல்லாம் சொல்ல முடியாது. கட் பண்ண அடுத்து மார்க்க காட்டுறாங்க. நேரா வீட்டுக்கு வந்திருக்கான். அக்காகாரியான ஜோ தம்பிய பார்த்து 2 நல்ல வார்த்தை பேசுவான்னு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏலே வக்காளி, நீ இன்னும் சாகலையாடா? சின்ன வயசுல தோட்டாவும் காதல இறக்கிறதுக்கு உன் நெஞ்சில இறக்கி இருந்தனா நீ அப்பவே இறந்திருப்பல்ல. சே, அந்த நாள் எனக்கு திரும்ப வராதான்னு நான் நிறைய ஏங்கிட்டு இருக்கேன். ஆனா பதிலே பேசாம மார்க்கு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப கரெக்டா வில்ல உள்ள வராங்க. அப்பா, அந்த சூப்பர் ஹியூமன்ஸுக்கு இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? தேவையில்லாம எல்லா விஷயத்திலையும் தலையிடுவாங்க. அதுக்காக தான் வேணும்னே நம்ம உருவாக்கின புது போதை பொருள் இருக்குல்ல, அதை ஒரு சில பேருக்கு கொடுத்து மொத்தமா அவங்க எல்லாரையும் சாகடிச்சேன். இந்த ஒரு சம்பவத்தால அந்த ஹீரோவே என்ன தேடி வருவான். அதுக்கப்புறம் நான் அவனை ஈஸியா பிடிச்சு உங்களுக்கு தேவையான பவர்ஸையும் கொடுப்பேன். உடனே ஜோ கடுப்பாயிட்டு, அப்பா என்ன இவன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான், இங்க பாருங்க, நம்ம அரசாங்கத்துக்கு தெரியாம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரிலாம் பண்ணோன்னு வைங்க நமக்கு தான் ஆபத்து. ஆனா வில்லன் பொண்ணு பேச்ச கேட்காம, இந்த பாரு, இனிமே பொறுப்பெல்லாம் அவங்கிட்ட கொடுத்துரு, உன்னை நம்பி வேலைக்கு ஆகாதுன்னு மார்க்கு கிட்ட பதவியை கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கத்துல லாயரும் ஹீரோவும் இவங்க கொண்டு வந்த இன்னும் ஒரு சில டாக்குமெண்ட்ஸை பார்க்கும்போது ஆக்சுவலி சூப்பர் ஹியூமன்ஸோட பவர்ஸ்ல இருந்து இவனுங்க போதை பொருளை உருவாக்கி அத கிளப்ல இருக்க ஒரு சிலருக்கு கொடுத்து சோதனை பண்றானுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒருவேளை இவங்க பண்ணக்கூடிய இந்த ட்ரையல்ஸ் எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டன் கணக்குல சரக்க நகரம் ஃபுல்லா பரப்புவானுங்க. அதுக்குள்ள நாம அவங்கள தடுத்தாகணும். இந்த போதைப் பொருள் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்தையுமே ஹெர்மஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவ யாரு என்னங்கிற டீடைல் யாருக்கும் தெரியாது. வாரம் ஒரு சிகப்பு பேக்கோட பக்கத்துல இருக்க ஒரு பெரிய கிளப்புக்கு வருவா, அது மட்டும் தான் தெரியும். அப்படின்னா நாளைக்கே போய் அவளை பிடிக்கலான்னு இவங்க ஒரு பிளான் போடுவாங்க. அடுத்த நேரம் ஹீரோவும் வீட்டுக்கு வருவான். அங்க நம்ம ஹீரோட பாருங்க, புதுசா கோட் சூட்லாம் எடுத்து கொடுத்து நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு நம்ம அம்மா அப்பாவோட ஃபேமிலி மீட்டிங் இருக்கு, நீ அதை மிஸ் பண்ண கூடாது, அப்புறம் அம்மா அப்பா கோச்சிப்பாங்க. சரி கண்டிப்பா வரேன்னு ஹீரோவும் ப்ராமிஸ் பண்ணுவான். அடுத்த நாள் ஈவினிங் 6 மணி ஆகுது. லாயரும் ஹீரோவும் பிளான் போட்ட மாதிரி கிளப்புக்குள்ள போயிட்டு அந்த சிகப்பு பேக வச்சிருக்க புள்ளைய தூக்கிட்டு 7 மணிக்கு ஃபேமிலி மீட்டிங்கு போறதா நம்ம ஹீரோவோட பிளானே. அதனால கேடி பொண்ணு ஹீரோவும் கிளப்புக்குள்ள வந்ததுமே சிகப்பு பேக யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே நோட்ட விடுறானுங்க. அப்போ ஒரு வழியா ஹீரோ தேடி வந்த அந்த புள்ளைய பாத்துட்டான். அது வேற யாரும் கிடையாது, வில்லனோட லேப்ல வேலை பார்க்கக்கூடிய அந்த சயின்டிஸ்ட் புள்ள. இவ்வளவு ஷார்ட்டா டீனா அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். எனக்கு தெரியும் அந்த பேக்ல போதை பொருள் தானே இருக்கு. ஆமா, இப்ப அதுக்கு என்னங்கிற
உன்னால முடிஞ்சா என்ன தாண்டி இதை எடுத்து பாருன்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்துல நகர்ந்து அங்க இருக்க கதவை லாக் பண்ணுவா. சோ இங்கதான் விஷயமே புரியுது. ஹீரோ மாதிரியே இவ்வளவு ஒரு சூப்பர் ஹியூமன் நம்ம ஆளுகிட்ட தான் பர்ஸ் இருக்குமே, அதுல இருக்க பணத்தை வச்சு சண்டை போடலான்னு பார்த்தா நொடி பொழுதுல பர்ஸையும் புடுங்கிட்டா. கையில ஒரு கத்தி வேற. படார்னு நகர்ந்து சண்டை போட்டவ ஒரு கட்டத்துல ஹீரோவோட கோட்டு சூட்டிய கண்ணா பின்னாடி கிழிச்சு போட்டா. அப்ப பாருங்க, சம்பந்தமே இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட ஒரு அடி வாங்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டா. சரி, பேக் கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம்னு அதை தூக்கிட்டு நேரா வெளியில வந்தவன் கேடி பண்ண கூட்டிக்கிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். இங்க நடக்கிற எல்லாத்தையுமே மாடியில இருந்து மார்க்கும் பாத்துட்டு இருப்பான். பக்கத்துலயே டீனாவும் இருக்கா. இந்த பாரு, என்னால அவனை அடிச்சு ஜெயிச்சிருக்க முடியும், ஆனா எதுக்காக நீ என்ன தோக்க சொன்ன? வெயிட் பண்ண, விளையாட்டுல சுவாரஸ்யம் இருக்கணும்ல, அதனாலதான் உன்னை அடி வாங்க சொன்ன. இந்த மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ல இந்த கூட்டத்துக்குள்ள இருக்க சிகப்பு பேக்ல போதை பொருளை வச்சிருக்கேன், அது எல்லாமே இலவசங்கிற மாதிரி ஸ்கிரீன்ல போட்டு விடுவான். பேக வச்சிருக்கிறது யாரு? நம்ம ஹீரோ. சோ மொத்த கூட்டமும் ஹீரோ பக்கமா திரும்புது. திபுன்னு மாடு கிடக்கா மேலேயே விழுறானுங்க. நகர கூட முடியாத அளவுக்கு நம்ம ஆளு ஃபுல்லா லாக் ஆயிட்டான். அப்புறம் நம்ம கேடி பொண்ணு, அவளுக்கு வேற தலையில அடிபட்டு புள்ள வேற மயங்கிட்டா. இதான் சாக்குன்னு ஹீரோவை பிடிக்கிற அளவுக்கு மார்க் பக்கத்துல வந்துருவான். அப்ப எதிர்பாராத நேரத்துல போலீஸ்கார மைக்கு தான் டீமோட உள்ள வந்துட்டாரு. போதை பொருள் விக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, யாரும் நகரக்கூடாதுன்னு துப்பாக்கி முனையில மொத்த பேரையும் லாக் பண்ணுவானுங்க. அப்ப அரைகுறையா அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் கேடு பொண்ணு இருக்க விஷயத்த மைக்கு வேற பாத்துட்டான். மாட்ட போறாங்களோன்னு நினைக்கும் போது சடனா உள்ள வந்த நம்ம லாயர் நொடி பொழுதுல சுவர்கள்ல கடந்து போற பவர்ஸை பயன்படுத்தி 3 பேரும் ரொம்ப ஈஸியாவே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. எப்பாடே ஹீரோ, எங்களை மன்னிச்சிரு, உன் சொக்கா ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு, நீ முதல்ல ஃபேமிலி மீட்டிங்கை போய் அட்டென்ட் பண்ணுன. ஹீரோவை ஒரு பக்கத்துல அனுப்பி வைக்கிறாங்க. அதே டைம்ல போலீஸ்கார மைக்கு வேற சந்தேகத்தின் பேர்ல நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கே வந்துட்டான். ஏமா ஹீரோ நிறைய தப்பான விஷயங்கள்ல ஈடுபடுறான்னு எனக்கு சந்தேகம் இருக்கு, கூடவே அவனுக்குள்ள சூப்பர் பவர்ஸும் இருக்கு. ஒவ்வொரு முறையும் தான் பணத்தை செலவு பண்ணி அது மூலமா பவர்ஸை பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கான், இது ரொம்ப தப்பு. கடுப்பான ஹீரோயினும், என்ன இந்த காலத்துல வந்து பவர்ஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க, ஒருவேளை நீங்க சொல்ற எல்லாமே உண்மையா இருக்கட்டுமே, அவன் என்ன உங்க காசை எடுத்தா மக்களுக்கு ஹெல்ப் பண்றான்? கிடையாதுல்ல, அவங்கிட்ட இருக்க காசை வச்சு அவன் ஹெல்ப் பண்றான், இதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அவனை போல மனசு இங்க இருக்க எவனுக்கும் கிடையாது. அப்படி இப்படின்னு திட்டிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோவும் அங்க வந்துட்டான். எவ்வளவு பேசினாலும் சரி அந்த மைக்கு விடுற மாதிரி இல்ல. நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவான். இன்னொரு பக்கத்துல கேடி பொண்ணும் லாயரும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்பதான் ஒரு டவுட், ஆமா போலீஸ்கார மைக்குக்கு யாரு கால் பண்ணது? வேற யாரு? நான் தான் சொல்லிட்டு கதவை திறந்துகிட்டு ஜோ உள்ள வரா. உடனே கேடி பொண்ணு கடுப்பாயிட்டு கூர்மையான ஊசிகளை ஏர்ல பறக்க விட்டு ஜோ கதையை முடிக்கலான்னு பாப்பா. ஆனா அவளோட தலையில ஏற்கனவே ஒரு கண்ணை வச்சுட்டானுங்க. நம்ம கண்டிப்பா ஒரு சில விஷயங்களை பேசியாகணும்னு இவங்க ஏதோ ஒரு ரகசியம் பேசுற மாதிரி தெரியுது. இந்த பக்கத்துல மார்க் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, நீ மறுபடியும் என்கிட்ட மாட்டினா உன்னை ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு. யோ போலீஸே, நானும் பாத்துட்டு இருக்கேன், நீ ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. இந்த பாரு, அப்பாவையான நிறைய மக்கள் அந்த கேங்கால பாதிக்கப்படுறாங்க, அவங்களை எப்படியாச்சும் தடுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்களும் என் டீமும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ ரொம்ப அசால்ட்டா என் மேலேயே பழி போடுற. நீ என்ன வேணா சொல்லு, நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், உன் மேல கேஸ் போட்டே தருவேன்னு ஹீரோவை தூக்கி உள்ள போட்டானுங்க. கட் பண்ண அடுத்த சோகத்துல வாடி போன ஹீரோயின் நேரா வீட்டுக்கு வந்தவ யதார்த்தமா ஹீரோவோட பாக்கெட்ல இருக்க ஒரு சின்ன ஃபார்ம் பாக்கும்போது அதுல சொர்ணாக்கா கிட்ட இவன் ஏற்கனவே கடன் வாங்கியிருப்பான் இல்லையா, அதை திரும்ப கட்ட வேண்டிய தேதி வந்துருச்சுன்னு 25 மில்லியனுக்கான நோட்டீஸ் வந்திருக்கு. அட சண்டால பாவி, நான் வேலை பாக்குற கம்பெனிலேயே பணத்தை கடனா வாங்கிருக்கியான்னு இந்த புள்ள ஒரு பக்கம் ஒப்பாரி வச்சு அழ ஆரம்பிக்கிறா. கட் பண்ணா காலையில விடியுது. நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக அந்த மார்க் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்திருக்கான். என்ன தம்பி, உள்ள வசதி எல்லாம் எப்படி இருக்கு? உனக்கு ஆசையா இருந்தா வாயன், பக்கத்து செல் ஃப்ரீயா தான் இருக்கு. ஆனா பவர்ஸ் வச்சிருக்க எல்லாருக்குமே இந்த வாய் கொழுப்பு மட்டும் அடங்கவே மாட்டேங்குது பாத்தியா. சரி போனது போகட்டு விடு, உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நீ நினைச்சிட்டு இருக்கியா இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு? கிடையவே கிடையாது. ஆரம்பத்துல இருந்து நீ என்ன பண்ணணும், எங்க போகணும், எதை பார்க்கணும், இது எல்லாத்தையும் நடக்க வச்சவன்னா. அதாவது முதல் முறையா நீ பஸ் கீழே விழும்போது காப்பாத்தனையே, சொல்ல போனா அந்த ஆக்சிடென்ட பண்ண ஆளே நான் தான். அப்புறம் 3 ரவுடிஸ் கிட்ட இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்தினத, என் அப்பாவோட லேபுக்குள்ளேயே பூந்து அங்க இருக்க டாக்குமெண்ட்ஸ பார்த்ததுன்னு எல்லாத்தையும் வேணும்னே நான் தான் நடக்க வச்சேன். கடைசியில என் முன்னாடி நீ ஒரு கூண்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்க. சரி பரவாயில்ல விடு, நாளைக்கு காலையில நீ ஜட்ஜி கிட்ட போகும்போது உன்னை நான் அங்க வச்சே தூக்குவேன். அடம் பிடிக்காம ஒழுங்கா எங்க கூட வந்துரு. உன் பவசை எடுத்ததுக்கு அப்புறமா உன்னை நான் அப்படியே விட்டுருவேன். அப்புறம் உனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கூட இருக்கால, பாரு என் கேர்ள் ஃபிரெண்ட் மேல உன்னோட நிழல் பட்டுச்சுன்னா கூட உன்னை கொல்லாம விட மாட்டேன். சரிப்பா, அதையும் தான் பாக்கலான்னு நக்கலா பேசிட்டு மார்க் அங்க இருந்து கிளம்பிட்டான். ஆனா அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் வெளியில எங்க போனாலும் சரி மார்க்கோட ஆளுங்க இவள துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. இந்த பக்கத்துல ஹீரோவை கோர்ட்டுக்கு ஒரு சின்ன வேன்ல கூட்டிட்டு போறானுங்க. ஆனா உள்ள இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர் எல்லாமே இந்த வில்லன் கேங்க சேர்ந்த ஆளுங்க. லே, ஏதாவது
ஏதாவது எசுக்க பசுக்கா பண்ண உன்னை சுட்டு கொன்றுவேன்னு மிரட்டுறானுங்க. ஆனா நம்ம பையன் சும்மா கிடையாது. ஒரு ஏரி கிட்ட வண்டி கிராஸ் ஆகும்போது வேணும்னே உள்ள இருக்க அதிகாரிகளை அடிச்சு தப்பிக்க ட்ரை பண்ணும்போது ஒரே ஒரு ஆபீசர் மட்டும் ஹீரோவோட கையில பணத்தை கொடுக்குறான். அப்படின்னா இவன் நமக்கு ஹெல்ப் பண்றாங்கறத புரிஞ்சுக்கிட்டு பணத்தை கையில வாங்கினதும் போதும் இங்க இருந்தோ ஒரு வேன் வந்து கரெக்டா இவங்களோட வண்டியவே அடிக்குது. நேரா அங்க இருக்க தண்ணிக்குள்ளேயே வண்டி விழுந்துரும். பொறுமையா மூச்சை இழுத்து விடுன்னு சொல்லிட்டு இவனுங்க ஒரு பக்கத்துல நீந்துறானுங்க. அதே டைம்ல பயந்து ஓடக்கூடிய ஹீரோயின் சொர்ணாக்காவுக்கு கால் பண்ணி, நாமா நான் உங்ககிட்ட வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே என் புருஷனுக்கு நீ பணம் கொடுத்திருக்க. சரி போனது போகட்டும், நீ என்ன வச்சுதானே பணம் கொடுத்த, இப்ப எனக்கே ஆபத்துன்னு நினைக்கிறேன். உனக்கு சொந்தமானத நீயே எடுத்துக்கோ, என்ன காப்பாத்துன்னு சொல்லுவா. தக்காளி இவ சொல்லி வாய கூட மூடலங்க. எப்ப பாரு ஹீரோயின் மேல ஒரு கண்ணாவே இருப்பானுங்க போல. பதுங்கி இருந்த சொர்ணாக்காவோட ஆளுங்க படார்னு உள்ள பூந்து வில்லனோட அல்லக்கைகளை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டானுங்க. அடுத்து தண்ணியை விட்டு நீந்தி கரைக்கு ஹீரோ வரும்போது அங்க கன்னோட இந்த ஜோவோட அல்லக்கை நிக்கிறான். அவன் மட்டும் கிடையாது, ஜோ, லாயர், கேடி பொண்ணுன்னு மொத்த பேரும் இங்கதான் இருக்கானுங்க. ஒரு நிமிஷம் குழம்பி போன ஹீரோ, அம்மா இங்க என்ன நடக்குது, எதுக்காக இவ கூட சுத்திட்டு இருக்கீங்க? அப்பதான் ஜோவும், இங்க பாரு நான் உங்க ஆளுங்க கிட்ட ஒரு டீல் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிள்பா. உன் மேல இருந்த போலீஸ் கேஸ் இருக்குல்ல, அதுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு உன் கேஸ கூட நான் மூடிட்டேன். இப்ப எனக்காக நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு உதவி, அது வேற ஒண்ணும் இல்லப்பா, என்னோட தம்பி அதான் அந்த மார்க் இருக்கான்ல, அவனை போட்டு தள்ளிட்டா மட்டும் போதும். ஆத்தாடி யாரா இவ சொந்த தம்பியவே கொல்ல பாக்குறான்னு இவனுங்க ஒரு பக்கத்துல திகச்சு போறானுங்க. அடுத்து மார்க்க காட்டுறாங்க. போர்ட் மீட்டிங்ல மெம்பர்ஸ் எல்லாம் மார்க்க பத்தி தப்பா பேசின கோவத்துல துப்பாக்கி வச்சு டப்புன்னு 2 பேரை போட்டு தள்ளிட்டான். ஆனா கூட இருக்கவெல்லாம் இத பார்த்து ரியாக்டே ஆகல. சிரிச்சுக்கிட்டே மார்க்கோ, அப்பா எனக்கு உங்க மூலமா ஒரு உதவி தேவை. சரி பண்றேன், ஆனா இதான் கடைசி. பரவாயில்லப்பா, எனக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டு இவனுங்க ஏதோ ஒரு பிளான் போடுவானுங்க. அடுத்து இன்னொரு பக்கத்துல ஜோ கிம் ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க காட்டுறா. இந்த பாருங்க, வெளியில இருந்து பாக்கும்போது இது சாதாரண கிராம வங்கி மாதிரி இருக்கும். ஆனா உள்ள எங்க அப்பாவோட ஒட்டுமொத்த பிசினஸ்க்கான பணமும் உள்ளதா இருக்கு. எனக்கு பணம் விஷயமே இல்ல, ஆனா உள்ள இதுக்கு முன்னாடி சூப்பர் ஹியூமன்ஸ் உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸ் இருக்கு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு வேலை அது மட்டும் வெளியில வந்து மரபணு மருந்துகளை வெளியில விக்கலாங்கிற அனுமதி கிடைச்சா போதும், நீங்க நான் இங்க இருக்க மக்கள்னு எல்லாரோட கதையும் முடிஞ்ச. என்ன பாக்காதீங்க, எனக்கு அந்த பவர்ஸ் கூட தேவையில்லை, உங்களுக்கு சொந்தமானது தானே, நீங்களே அதை எடுத்துக்கோங்க. எவன் எக்கேடு கிட்டு போனாலும் பிரச்சனை இல்ல, நான் திரும்ப பதவிக்கு வந்துருவேன், எனக்கு அது மட்டும் போதும். தோ இந்த சாவியை வச்சுக்கோங்க. லெவல் 1க்கான லாக்கர் ரூமுக்கு உங்களை கூட்டிட்டு போவாங்க. அங்க இருந்து ஆப்போசிட் சைடுல ஒரு மிகப்பெரிய லாக்கர் இருக்கும். அதுதான் என் அப்பாவுக்கு சொந்தமானது. ஆனா பிரச்சனை என்னன்னா, என் அப்பாவோட கைரேகை இருந்தா மட்டும்தான் நம்மளால உள்ள போக முடியும். நீங்க தான் சூப்பர் ஹியூமன்ஸ் ஆச்சே, கண்டிப்பா உங்களால முடியும்னு டைலாக்லாம் பேசி முடிச்சிட்டு ஜோ அங்க இருந்து கிளம்பிட்டா. ஆக்சுவலா நடக்கிற எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் ஒரு ஓரத்துல உட்காந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட, ஏண்டா 25 மில்லியன் நீ கடன் வாங்கியிருக்க, என்னால இதை ஏத்துக்கவே முடியல. பணம் ஒரு விஷயம் கிடையாது, ஆனா நம்ம கிட்ட இருக்க காசை வச்சு செலவு பண்ணி மத்தவங்களுக்கு நல்லது பண்றது வேற. ஒரு கடனை வாங்கிட்டு எதுக்காக இவ்வளவு நல்லது பண்ணணும்? கண்டிப்பா நாளை பின்ன இது நம்மளோட வாழ்க்கைக்கே ஆபத்தா மாறிடும். ஒரு நிமிஷம் இரு, இந்த ஃபார்ம் எப்படி உனக்கு கிடைச்சது? டே முட்டா பைசு, நான் புதுசா ஒரு வேலைக்கு சேர்ந்தேன்னு சொன்னல, அது இந்த கம்பெனி தான். உடனே ஹீரோவும் ஹீரோயினோட கையை பிடிச்சு, இங்க பாரு எனக்கும் கூட நார்மல் லைஃப் வாழணும், வெளியில போகணும், ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசை நிறைய இருக்கு. ஆனா அது எல்லாமே இந்த பிரச்சனைகளை முடிச்சா மட்டும்தான் நடக்கும். சோ எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண, எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு வீடு கண்டிப்பா கிடைக்கும். ஹீரோயினும் இந்த டீலுக்கு ஓகே சொல்லிட்டு நேரா இப்ப அந்த சொர்ணாக்கா கிட்ட வரா. இங்க பாருங்க, என் புருஷனுக்கு நீங்க 25 மில்லியன் கடன் கொடுத்திருக்கீங்க, ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா பணம் வேணும். தோடா நான் எதுக்காக ஒன்ன நம்பி பணம் கொடுக்கணும்? சொன்னாக்கா சுத்தி வலிக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். ஆரம்பத்துல இருந்தே என் புருஷன் மூலமா உங்களுக்கு ஒரு வேலை ஆகணும், அது என்னன்னு யோசிக்கும் போதுதான் கடைசியில உங்க அப்பாவோட முதல் பிசினஸ் ஆரம்பிச்ச இடமே ஜாங் ஹே தான். உண்மையை சொல்ல போனா அந்த பேங்கே உங்களுக்கு சொந்தமானதல்ல, உங்க அப்பா கிட்ட இருந்து அந்த வில்ல ஏமாத்தி வாங்கிட்டான். அதுக்குள்ள இருக்க ஏதோ ஒண்ணு எடுக்கிறதுக்காக தான் நீங்க ஹீரோவோட உதவியை தேடி வந்தீங்க. இதுதான் சரியான நேரம். நீங்க பணத்தை கொடுத்து உதவி பண்ணா உங்களுக்கு தேவையானது கண்டிப்பா கிடைக்கும். ஆரம்பத்துல யோசிச்சாலுமே அதுக்கப்புறம் சொர்ணாக்காவும் இந்த டீலுக்கு ஓகே சொல்லுவா. கட் பண்ணா காலையில விடுது. ஒரு கவர் ஃபுல்லா ஹீரோ கிட்ட பணத்தை கொண்டு வந்து ஹீரோயின் கொடுக்குறாங்க. அடி பாவி, இவ்வளவு பணம் எங்க கிடைச்சதுன்னு கேட்டா, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ முதல்ல பிரச்சனையை முடிச்சிட்டு வா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும். சரி சரி சீக்கிரமே திரும்ப வரேன்னு பாய் சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ, கேடி பொண்ணு, லாயர்னு 3 பேரும் பேங்குக்கு வந்துட்டாங்க. இவனுங்க உள்ள போற விஷயத்த பார்த்த ஜோவை பாருங்களேன், தான் அல்லக்கையான பைல்வான் அவன் செத்துட்டான்னு பார்த்தா இன்னும் சாகலங்க. இப்ப அவனுக்கு கால் பண்ணி, இந்த பாரா உள்ள போனவனுங்க வெளியில வந்ததுமே மொத்த பேரையும் போட்டு தள்ளிட்டு சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா ஹீரோவுக்கு எதுவும் ஆக கூடாது, அவனை நேரடியா என் அப்பா கிட்ட கொண்டு போய் கிஃப்டா கொடுக்கணும். ஓஹோ அப்படின்னா நல்ல மாதிரி ஆக்டிங்க போட்டு இவன் நம்ம ஆளுங்களுக்கு ரிவீட் அடிக்க பாத்துருக்கா. ஆனா இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோவோட டீம் பேங்குக்குள்ள வந்ததும் போதும் லாயர் கிட்ட சாவியை கொடுத்து லெவல் 1ல இருக்க அந்த லாக்கர் ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போன மனுஷன் சும்மா போகல, காதுல ஒரு மைக்க மாட்டிட்டு போயிருப்பாரு. ஹீரோ, கேடி பொண்ணுன்னு எல்லாருமே அந்த மைக்ல கனெக்ட் ஆயிருப்பாங்க. போதாத குறைக்கு இவனுங்க என்னெல்லாம் பண்றானுங்கன்னு பாக்குறதுக்காக ஜோ 2 அல்லக்கைகளை வேற பேங்குக்குள்ள விட்டுருப்பா. லாயர் ஒரு பக்கத்துல நான் உள்ள வந்துட்டேங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணதும் போதும் ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, உங்க வில்லனோட கம்பெனி தேடிட்டு இருக்க சூப்பர் ஹியூமன் நான் தானே அங்க
அங்க உட்கார்ந்து இருக்க ஒரு ஆபீசர் கிட்டயே போய் சொல்லுவான். அந்த பைய சும்மா இருப்பானா, எமர்ஜென்சி அலாம் அடிச்சு விட்டான், உடனே வெளியே போங்கன்னு உள்ள உட்கார்ந்து இருந்த மொத்த பேரையும் வெளியில தள்ளுறானுங்க. ஆனா கேடி பொண்ணு அதுக்குள்ளேயே அங்க இருக்க பேக் டோர் கிட்ட ஓடி போயிடுவா. முன்வாசல் பின்வாசல்னு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகுது. கையில கன்ஸோட ஒட்டுமொத்த சோல்ஜர்ஸும் இங்க வந்துட்டாங்க. ஹீரோவை பார்த்து சுட ஆரம்பிச்சதும் போதும் இவன் கவர் எடுத்துக்கிட்டு அங்க இருக்க மரக்கட்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பான். நம்ம ஆளுகிட்ட தான் ஹீரோயின் கொடுத்து விட்ட பணம் இருக்குல்ல. சோ அசந்த நேரத்துல உள்ள வந்து ஒவ்வொருத்தனையும் புரட்டி எடுக்கிறாங்க. அடி சும்மா இட்டி மாதிரி இருக்கு. அதே டைம்ல பேக் டோர் கிட்ட வந்தா நம்ம கேடி பொண்ண ஜோவோட அடியாளுங்க உள்ள ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு பேங்குக்குள்ள வர ட்ரை பண்றத பார்த்துட்டு வேணும்னே க்ளோஸ் ஆன பேக் டோர் கதவு இருக்குல்ல அதை மறுபடியும் திறந்து விட்டுட்டு உள்ள ஓடி வந்துருவா. ஹீரோ கூட ஒன்னா சேர்ந்து அங்க இருக்க ஒரு சின்ன பெட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. வெளியில இருந்து வந்த ஜோவோட ஆளுங்க ஏற்கனவே பேங்க்ல இருந்த சோல்ஜர்ஸ்னு ரெண்டு டீமும் மாத்தி மாத்தி அடிச்சுப்பானுங்க. அப்ப ஏற்கனவே லெவல் 1ல இருக்க நம்ம லாயர் இருக்கார் இல்லையா, அவர் அங்க இருக்க லாக்கர் டோருக்குள்ள ரொம்ப ஈஸியாவே ஊடுருவி போயிடுவாரு. ஆனா உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே எந்த ஒரு சத்தமும் கேட்கல. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, நம்ம உடனே உள்ள போய் ஆகணும்னு கரெக்டா லாக்கர் ரூம் பேஸ்மெண்ட்ல இருக்கு. அதனால மேல் பக்க தரையவே உடைக்கும் போது டைரக்டா நம்ம ஆளுங்க லாக்கர் ரூம்குள்ளேயே வந்து விழுந்துடுவானுங்க. அப்பதான் இவங்களுக்கே தெரியும் லாயர் மூஞ்சில ஏற்கனவே நலங்கு வச்சிருக்கானுங்க. இத பண்ணது வேற யாரும் இல்ல, அந்த டீனா தான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா இவ்வளவு நேரமா இங்க நடந்த எல்லாமே நம்ம ஹீரோவையும் அவனோட டீமையும் பிடிக்கிறதுக்காக மார்க் போட்டு வச்ச ஒரு பக்காவான பிளான். கையில வேற ஹீரோ கிட்ட பணம் கம்மியா இருக்கு, ஆனா எதிரிகளோட எண்ணிக்கை அதிகம். என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும்போது கேடி பொண்ணு நல்ல வேலை தான் பவர்ஸ வச்சு எதிரிகள் கிட்ட இருந்த கன்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா புடுங்கி லாக் பண்ணிட்டா. நம்ம லாயர் வேற தாங்கிட்ட பேனால மறைச்சு வச்சிருந்த கொஞ்சோண்டு சரக்கு இருக்கும், அதை படக்குன்னு குடிச்சிட்டு அங்க இருக்க மார்க்க போட்டுலாமேன்னு ஹீரோ சண்டைக்காக ஓடும்போது அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா அந்த பயலை பிடிச்சு அப்படியே அங்க இருக்க சுவர்களுக்குள்ள தள்ளி விட்டுருவாருங்க. ஒரு குழப்பத்தோடயே ஹீரோவும் தான் எங்க இருக்கோன்னு புரியாம சுத்தி முத்தி கவனிக்கும் போது நம்ம ஆளுக்கு செம ஷாக்கு. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாவே பல லட்சம் மில்லியன் கணக்குல பணம் சும்மா கொட்டி கிடக்குது. அப்புறம் என்ன, போதுமான அளவு பணம் கிடைச்சதால படார்னு செவுத்தையெல்லாம் உடைச்சு தள்ளிட்டு திரும்ப வெளியில வந்த ஹீரோ, ஏண்டா மார்க்கு உங்க அப்பா சரியான தில்லாலங்கடியா இருப்பான் போல, மேப்ல லாக்கர் சைஸ் சின்னதா காட்டிட்டு இல்லீகலா இவ்ளோ பணத்தை பதுக்கி வச்சிருக்கீங்க, சரி விடுங்க பிரச்சனை இல்ல, கேடி பொண்ணு நீ லாயரை கூட்டிட்டு வெளியில போ, நான் இவங்களை பாத்துக்கிறேன்னு ஹீரோ தனியால சண்டைக்குள்ள இறங்குறான். சோல்ஜர்ஸும் சரமரியா சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்கிட்ட தான் பணம் இருக்குல்ல, சோ எவ்வளவு காயப்பட்டாலுமே அதெல்லாம் நொடி பொழுதுல கியூர் ஆகுது. அதுலயும் முக்கியமா இந்த டீனா இருக்கா பாருங்க, மின்னல் வேகத்துல நகந்து கத்திய வச்சு உடம்புல கோடு போட்டுட்டு இருப்பா. தலைவன் சும்மா இருப்பானா, படார்னு கழுத்தை பிடிச்சு ஓங்கி ஒரு அடி, அவ்வளவுதான் அந்த புள்ள அங்கேயே மயங்கிட்டா. கடைசியில எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு மார்க்க சாகடிக்கலாமேன்னு கிட்ட வரும்போது ஹீரோவுக்கு என்னாச்சுன்னே தெரியல, தான் கட்டுப்பாட்டையும் மீறி பையன் தொப்புன்னு சுருண்டு அதே இடத்துல மயங்கிட்டாங்க. மறுபடியும் கண்ண முழிக்கும் போது இவன் போலீஸ்கார மைக்கோட கார்ல உட்கார்ந்துருக்கான். கையில கொஞ்சமா பணமும் இருக்கு, ஹேண்ட் கஃபும் இருக்கு. சரி பவர்ஸ வச்சு அந்த விலங்க உடைக்கலான்னு பாக்குறான், ஆனா முடியல. சோ இங்கதான் விஷயமே புரியுது, ஹீரோக்குள்ள இருந்த பவர் போயிடுச்சு. ஆனா இது எப்படி நடந்திருக்குங்கிற குழப்பம் அதிகமா இருக்கு. அப்ப மைக்கு ஹீரோவோட விலங்க ரிலீஸ் பண்ணிட்டு, இந்த பாரு உனக்குள்ள பவர்ஸ் இல்ல, அதனால உன்னை பத்தி இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது, அந்த வில்லன்ஸோட கேங்க நாங்க பாத்துக்கிறோம், நீ மூடிக்கிட்டு உன் வேலையை பாருன்னு ஹீரோவை இறக்கி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இன்னொரு பக்கத்துல இந்த வில்லனோட பேங்க் இருக்குல்ல, இப்ப அங்க ஜோ வந்திருக்கா. கோடி கோடியா பணம் கொட்டி கிடக்கிறத பார்த்து புள்ள சந்தோஷப்படுவா பாருங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. சடனா கையில கன்ஸோட நிறைய பேர் உள்ள வரானுங்க. ஜோவோட சேர்த்து அவ அல்ல கைகளை லாக் பண்றானுங்க. இதெல்லாம் வேற யாரும் கிடையாது, சொர்ணாக்காவோட கூட்டாளிங்க. பாப்பா கொஞ்சம் தள்ளி நின்னு வேடிக்கை மட்டும் பாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தியில வச்சு அங்க இருக்க செவுத்த உடைக்கிறானுங்க. அடுத்து ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது தன்னோட அப்பா கிட்ட வந்திருக்கான். இந்த மாதிரி சடனா நான் மயங்கி விழுந்தேன், எழுந்திருக்கும் போது எனக்குள்ள அந்த பவர்ஸ் போயிடுச்சுன்னு சொல்லுவான். பதிலுக்கு நைனாவும், ஒருவேளை உனக்குள்ள இருந்த பவர்ஸ் மொத்தமா காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு புரியல, சூப்பர் பவர் எப்படி காலி ஆகும்? இங்க பாரு, நீ அடுத்தவங்களோட பணத்துல இருந்து அளவுக்கு அதிகமா செலவு பண்ண அப்படின்னா அது உனக்கே ரிப்பீட் ஆயிடும். நீ ஒருத்தருக்கு உதவி பண்ணணும்னா கூட அது உன்கிட்ட இருக்க பணத்தை வச்சு மட்டும்தான் பண்ணணும். ஐயோ, அப்படின்னா எப்ப என்னோட பவர்ஸ் எல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கும் தெரியல. ஒரு நாள் ஆகலாம், ஒரு மாசம் ஆகலாம், இல்ல ஒரு வருஷம் கூட ஆகலாம். ஆனா ஒண்ணு மட்டும் எப்பவும் மறக்காத, பணத்தை விட நமக்குள்ள இருக்க எண்ணங்களுக்கு தான் மதிப்பு அதிகம். இந்த மாதிரி சொல்லிட்டு சின்ன வயசுல ஹீரோவோட உண்டியல நைனா எடுத்திருப்பார்ல, ஆக்சுவலா அதை திரும்ப ஒட்டி வச்சு அதுக்குள்ள இருந்த எல்லா பணத்தையும் திரும்ப அதிலேயே போட்டு வச்சிருப்பாரு. சோ இப்பதான் ஹீரோவுக்கு தன்னோட அப்பா அவ்வளவு கெட்டவர் இல்லங்கிறது புரியுது. இன்னொரு பக்கத்துல சொர்ணா அக்காவோட ஆளுங்க செவுத்த உடைச்சு உள்ள இருந்து ஒரு பெட்டி எடுக்கிறானுங்க. கழுத்துல ஒரு சாவி மாதிரி டாலர் இருக்கும், அதை வச்சு அந்த பெட்டியை திறக்கும் போது இந்த பேங்கும் இந்த பேங்க்ல இருக்க பணமும் யாருக்கு சொந்தங்கிற மாதிரி ஒரு சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆதாரமா அந்த பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. இத பார்த்ததுமே சொர்ணாக்காவுக்கு சந்தோஷம் தாங்கல. இந்த பக்கத்துல வில்லன் மார்க்கோட தலையில கண்ண வச்சு, இந்த பாரு உன்னை சுட்டு கொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாத, புள்ளையா போயிட்டியே, என்ன பண்றது, எப்படியும் நீ தோத்து போயிட்ட, உதவாக்கரைய கொண்டு எனக்கும் நேரத்தை வீணாக்க விரும்பல, சோ திரும்ப நீ வெளிநாட்டுக்கு போயிடுன்னு பிளைட் டிக்கெட்டை தூக்கி போடுவாரு. அதே டைம்ல சொர்ணாக்கா கிட்ட இருந்து காலு வருது, நாயா பணக்கார மனுஷா, எங்க அப்பனை ஏமாத்தி நீ பல கோடி ரூபா பணத்தை ஆட்டைய போட்டல, அது எல்லாம் இப்ப யாருக்கு சொந்தங்கிற மாதிரி எனக்கு ஒரு டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கு,
கூடிய சீக்கிரமே நீ என்கிட்ட எனக்கான பணத்தை ஒப்படைக்கிறதுக்கான வழியை பாரு. அது வரைக்கும் பேங்க்ல பதுக்கி வச்சிருக்கியே பல கோடி ரூபாய் பணம், அது எல்லாம் என்கிட்டயே இருக்கட்டும்னு ஆளுங்களை வச்சு பணத்தை தூக்கிட்டா. இதுக்கடையில பவர்ஸ் போனதால சோகத்துல ஹீரோவும் நேரா வீட்டுக்கு வருவான். ஆனா அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் கண்ணா பின்னாடி செதறி கிடக்க ஹீரோயினை வேற காணோம். சடனா போன் மட்டும் ரிங் ஆகுது. என்ன அட்டன் பண்ணி பார்த்தா கால் பண்ணது மார்க். இந்த பாரு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா என் ஆளை எதுவும் பண்ணாத. பதிலே பேசாம துப்பாக்கிய வச்சு 2 முறை சுடுவான். ஹீரோ வேணான்னு கத்தி அழ ஆரம்பிக்கிறான். அப்ப உடனே மார்க்கும், இந்த பாரு, நான் உன்னை பார்க்கணும், ஆனா எங்க எப்பங்கறத நான் தான் முடிவு பண்ணுவேன். இந்த மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணதுமே ஹீரோனை பாருங்களேன், நீ ஒரு தப்பான முடிவு எடுத்துட்ட. உனக்கு என் புருஷனை பத்தி தெரியல, அவருக்கு எது சரின்னு தோணுதோ அதை அவர் பண்ணுவாரு. அதுல அவரோட உயிரே போனாலும் சரி அவர் யோசிக்க மாட்டாரு. இவ டயலாக் பேசிட்டு இருக்க இதே டைம்ல போலீஸ்கார மைக்கோட கூட்டாளிங்க, சார் நீங்க எதுக்காக அந்த மார்க்கையும் ஹீரோவையும் தப்பிக்க விட்டீங்க? இங்க பாரு, ஹீரோ எந்த ஒரு தப்பும் பண்ணல. பேங்க்ல என்னதான் மார்க்க பார்த்தாலும் கூட அவனை அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் கூட அது வேஸ்ட் ஆஃப் டைம். அதனாலதான் 2 பேரையும் எதுவும் பண்ணாம தனியா பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். அடுத்த இதே டைம்ல ஹீரோவோட வீட்டுக்கு அந்த டீனா புள்ள வந்திருக்கா. தம்பி, உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கணும்பா. ஏன்னா உனக்குள்ள இன்னும் அந்த பவர்ஸ் இருந்தா மட்டும்தான் மார்க்கு கிட்ட உன்னை கூட்டிட்டு போக முடியும். சும்மா கூட்டிட்டு போய் நேரத்தை வீணாக்க முடியாதுல்ல. அதனால உன் பவர்ஸ சோதிச்சு பார்க்கணும்னு ஒரு கட்டு பணத்தை கையில கொடுத்துட்டு மின்னல் வேகத்துல நகர்ந்து ஹீரோவை அடிச்சு பொழந்து கட்டிட்டு இருக்கா. நம்மால பவர் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. அதனால எவ்வளவு அடிச்சாலும் பவர்ஸ் இருக்க மாதிரியே ஆக்டிங்க போடுவான். போதாத வரைக்கும் ஒரு முறை கண்ணை மூடி நம்ம இந்த புள்ளைய அடிச்சிருக்கோம், மறுபடியும் அடிக்க முடியும்னு கண்ணை மூடிக்கிட்டு சண்டை போட பாப்பான். ஆனா எல்லா நேரத்திலையும் காயப்பட்டு சுருண்டு கீழே விழுந்துருவான். கட்டம் கடைசியா இவனுக்குள்ள எந்த ஒரு பவர்ஸும் இல்லங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா டீனா மொத்தமா ஹீரோ கதையை முடிக்கலாமேன்னு கிட்ட வரும்போது அங்க உடஞ்சு விழுந்த கண்ணாடி துண்டுகள் எல்லாமே சடனா ஏர்ல பறக்க ஆரம்பிக்குது. யாரான்னு பார்த்தா அது நம்ம கேடி பொண்ணு. நகர முடியாத மாதிரி டீனாவை லாக் பண்ணிட்டாங்க. போதாத குறைக்கு கதவுக்கு பேக் சைட்ல இருந்து உள்ள வந்த நம்ம லாயர் கழுத்துல ஒரு ஊசியை போட்டு டீனாவை மயங்க வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோவை கூட்டிட்டு வந்து ஒரு பிளான் போடுவாங்க. இந்த பாரு, அந்த வில்லன்ஸுக்கு எல்லாம் சொந்தமான ஒரு பெரிய மால் இருக்கு, அதை இன்னும் ஓபன் கூட பண்ணல. நாங்க கணக்கு பண்ண வரைக்கும் கண்டிப்பா ஹீரோயினை அங்கதான் கொண்டு போயிருப்பான். பிரச்சனை என்னன்னா அந்த இடத்துல எக்கச்சக்கமான செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. சூப்பர் பவர்ஸோடயே உள்ள போனாலும் கூட நம்மளால திரும்ப வெளியில உயிரோட வர முடியுமான்னு கேட்டா சந்தேகம் தான். துளி கூட யோசிக்காம நான் போறேன்னு ஹீரோ கிளம்புவான். டேய், என்னடா பேசிட்டு இருக்க, நீ செத்து போயிருவ. இந்த பாருங்க, எல்லா நேரங்களையும் எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் பண்ணிருக்கேன். முதல் முறையா பஸ்ல இருந்த ஆளுங்களை காப்பாத்தனல. ஒருவேளை அப்ப என்கிட்ட பவர்ஸ் இல்லைன்னா கூட அவங்கள காப்பாத்த ட்ரை பண்ணிருப்பேன். யாரோ ஒருத்தருக்காகவே நான் அவ்வளவு யோசிக்கும் போது அவ எனக்கான ஒருத்தி, அவளை என்னால அவ்வளவு சீக்கிரம் விட முடியாதுன்னு லாயர் அப்புறம் கேடி பொண்ணோட பேச்சையும் மீறி கோட்டு சூட்லாம் மாட்டிக்கிட்டு உயரமான கட்டடத்துக்கு வராங்க. செல்லம், என்னால உன்னை காப்பாத்த முடியுமான்னு தெரியல. எல்லா நேரத்திலயுமே நான் லேட்டா தான் உன்னை வந்து பாத்திருக்கேன், ஆனா இந்த முறை நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை காப்பாத்த முடியாதோங்கிற பயத்திலேயே நம்மால சடனா அவ்வளவு உயரமான மாடியில இருந்து தொப்புன்னு கீழே விழுந்துருவாங்க. வில்லன் ஹீரோயினை அடைச்சு வச்சிருக்க கூடிய அந்த கட்டடத்துக்குள்ளேயே வந்து விழுந்துருவான். முன்ன மாதிரி பவர்ஸ் வேற இப்ப இல்ல. சோ கை கால் எலும்பெல்லாம் உடஞ்சு சின்ன பண்ணமா நம்மால சுருண்டு விழுந்துட்டான். அப்புறம் என்ன, மொத்தமா சோலி முடிச்சோன்னு நினைப்போம்ல, அதான் கிடையாது. ஒரு முறை ஹீரோவோட நைனா சொல்லிருப்பார்ல, இந்த மாதிரி பணத்தோட மதிப்பை விட நம்மளோட நல்ல எண்ணங்களுக்கும் மனசுக்கும் பவர்ஸ் இருக்குன்னு. சோ இப்ப அதுக்கேத்த மாதிரியே ஹீரோனை காப்பாத்தணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தால இழந்து போன ஹீரோவோட பவர்ஸ் எல்லாம் இப்ப இவனுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. அடுத்த நொடியே இவன் உடம்புல ஏற்பட்ட காயங்கள் எல்லாம் குணமாகுது. உடஞ்சு போயிருந்த எலும்புகளும் சரியாகுது. சேஃப்டிக்காக நம்மால வரும்போதே ஒரு கட்டு பணத்தை கொண்டு வந்திருப்பான். மொத்த அழுக்கைகளோட பார்வையும் இப்ப ஹீரோ பக்கமா திரும்புது. வாங்கடா, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு நோட்டு வச்சிருக்கேன்னு படார்னு சண்டை ஆரம்பிக்கிறான். ஃபுட்பால் வாலிபால் மாதிரி எல்லாரும் ஏர்ல பறக்குறானுங்க. இப்ப ஹீரோ இங்க வந்துட்டாங்கிற விஷயம் மேல் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய மார்க்குக்கும் தெரிய வருது. அல்ல கைகளை போட்டு தள்ளிட்டு பணத்தை பார்த்தா கொஞ்சமா இருக்கு. எப்படியும் மார்க்கு கூட சண்டை பண்ணுமேனு அந்த பணத்தை சேர்த்து வைக்க நினைக்கும் போது படிக்கட்டு ஃபுல்லாவே எதிரிகள் வந்துட்டானுங்க. அப்ப சரியான நேரத்துக்கு கேடி பொண்ணும் லாயரும் வந்துட்டாங்க. என்னப்பா, நீங்க தானே சொன்னீங்க உயிர் போற மிஷன் நாம இதை பண்ணக்கூடாதுன்னு? ஆமா, அதுக்காக என்ன உன்னை சாகவா விட முடியும்? சூப்பர் ஹியூமன்ஸ் ஆச்சே, வா இன்னைக்கு உண்டு இல்லன்னு பாக்கலான்னு லாயரும் கேடி பொண்ணும் ரவுடிஸ் கூட சண்டைக்கு போவாங்க. ஹீரோ மட்டும் மிச்சம் மீதி பணத்தை வச்சுக்கிட்டு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அலேக்கா ஒரு ஜம்ப் அடிச்சு மார்க்குக்கு முன்னாடி வந்து நிப்பான். துளி கூட யோசிக்காம ஹீரோவோட தோள்பட்டையில ஒரு தோட்டா விறக்கிட்டான். ஹீரோயின் இதை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்கிட்ட இருந்த பணம் வேற காலியா இருக்கும் இல்லையா? சோ காயம் வேற டக்குன்னு ஆற மாட்டேங்குது. இங்க பாரு தம்பி, எனக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா என் கூட வந்த அப்படின்னா உன் பவர்ஸ தனியா பிரிச்சு எடுத்துட்டு உன் சோழிய முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி இல்லன்னு வையன், தோ உன் ஆளை அங்க இருக்கு பாத்தியா லிப்ட், அதுக்குள்ள ஏத்தி ரிமோட்டை மட்டும் அழுத்துனன்னு வை, வெடிச்ச வேகத்துக்கு ஒரு எலும்பு கூட மிஞ்சாத. இவன் டைலாக் பேசுற சின்ன கேப்ல
கேப்ல மேல இருக்க ரூஃப் வழியா லாயர் தொப்புன்னு மார்க் மேலேயே விழுவாரு. கேடி பொண்ணும் உதவிக்காக வந்துட்டா. ஆனா சடனா ஒரு துப்பாக்கி சத்தம் கேக்குது. என்னடான்னு திரும்பி பார்க்கும்போது லாயர் உடம்புல இந்த பைத்தியக்காரன் தோட்டா இறக்கிட்டாங்க. கூடவே ஹீரோயினையும் சுட்டு கொல்ல பாப்பான். தான் உயிரை விட ஹீரோயினோட உயிர் தான் முக்கியம். சோ துளி கூட யோசிக்காம அந்த மார்க்கை வளைச்சு பிடிச்சபடி நேரா லிப்டுக்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிட்டாங்க. டேய் ஏன்டா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா கதவை தரன்னு ஹீரோயின் கத்துறா அலறா. என்ன மன்னிச்சிரு, நான் எப்பவும் லேட்டா வருவேன்ல, ஆனா இன்னைக்கு கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் சொல்லும் போது லிப்ட் ஆட்டோமேட்டிக்கா மேல போகுது. காயம்பட்ட மார்க் வேற கன் எடுத்து ஹீரோ பக்கமா நீட்டுவான். என்ன டேய், நான் மரணத்தை பார்த்து பயப்படுவேன்னு நினைக்கிறியா? கிடையாது. பணம் எப்பவுமே ஒருத்தருக்கு தைரியத்தை கொடுக்காத. நீ என்னடா என்ன சுட்டு கொல்றத? வா உன்னையும் என் கூட கூட்டிட்டு போறேன்னு மார்க்குக்கே தெரியாம அவங்கிட்ட இருந்த ரிமோட்டை இவன் எடுத்திருப்பாங்க. யோசிக்காம பட்டனை பிடிச்சு அழுத்தினதும் போதும் லிப்ட் கண்ணா பின்னான்னு வெடிக்க ஆரம்பிக்குது. அங்கிருந்த அல்லக்கைகளும் இதுல காயப்பட்டு காலி ஆயிடுவானுங்க. ஒரு வழியா ஹீரோயின், லாயர், கேடி பொண்ணுன்னு எல்லாரையும் காப்பாத்தியாச்சு. இருந்தாலும் ஹீரோ இறந்து போயிட்டான். இந்த வில்லன்ஸோட கும்பல் வேற சட்டவிரோதமா போதைப் பொருளை சேல் பண்றாங்கன்னு அவங்க மேலயும் நடவடிக்கை பாயுது. ஒரு பக்கத்துல ஜோ தன்னோட தம்பி ஹீரோவோட சேர்த்து அழிஞ்சு போயிட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கும் சந்தோஷம் தாங்கல. ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது ஹீரோ கூட இருந்த நினைவுகளை திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்து புள்ள அனாமத்தா உட்கார்ந்துருக்கா. அப்ப கரெக்டா உள்ள வந்த லாயரும் கேடி பொண்ணும் கேட்க வித்தியாசமா இருந்தாலும் இது உண்மை. ஆக்சுவலா இறந்து போன ஹீரோவை நம்மளால திரும்ப உயிரோட கொண்டு வர முடியும். ஆனா அதுக்கு நீ மனசு வைக்கணும். எப்படின்னு கேட்கும்போது என்னோட போலீஸ்கார ஃப்ரெண்டு மைக் இருக்கான்ல, ஆக்சுவலா அவனுக்குள்ளயும் பவர்ஸ் இருக்கு. அவன ஒரு சூப்பர் ஹியூமன் தான். சொல்ல போனா அவனால காலத்தையே பின்னோக்கி நகர்த்த முடியும். ஒருவேளை அவனோட உதவியால உன்னால காலத்தை பின்னோக்கி நகர்த்த முடிஞ்சா ஹீரோவையும் காப்பாத்த முடியும் சொல்லுவாரு. இந்த ஒரு விஷயம் போதாதா ஹீரோயினுக்கு? அழுதபடியே நேரா மைக்கு கிட்ட ஓடி வரா. நீங்க தான் எப்படியாச்சும் ஹீரோவை காப்பாத்தணும்னு கெஞ்சிரா கதறா. பதிலுக்கு அவரும், இந்த பாரு, டைம் டிராவல் ஒன்னும் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஒருவேளை நான் ஹீரோவை காப்பாத்த நினைச்சா அது சரியாவும் மாறலாம், தப்பாவும் மாறலாம். முக்கியமா இந்த டைம் டிராவல பண்ணக்கூடிய உனக்கு வாழ்க்கை நாட்கள் பாதியா குறையறதுக்கான வாய்ப்பு கூட அதிகம். அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. எப்பவுமே நான் ஹீரோவுக்கு பாக்கெட் மணி கொடுப்பேன். ஆனா அவன் இறந்து போன அன்னைக்கு நான் கொடுக்கவே இல்ல. அப்படி இப்படின்னு ரொம்ப அழுதபடியே பேச ஆரம்பிக்கிறா. இவளோட அளவுக்கு அதிகமான காதலை புரிஞ்சுக்கிட்ட அந்த மைக்கு வேற வழி இல்லாம இவள அப்படியே டைம் டிராவல் பண்ணி பின்னோக்கி அனுப்புறதுக்கு சரின்னு சம்மதிக்கிறாரு. இங்க பாரு, இந்த பாரு, ஒரு முறை நீ டைம் டிராவல் பண்ணி காலத்துல மாற்றத்தை ஏற்படுத்திட்ட அப்படின்னா மறுபடியும் கடந்த காலத்துல உனக்கு எதுவும் ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லிட்டு தன்னோட பவர்ஸை வச்சு ஹீரோ பாம்பு அடிச்சு இறந்து போனால அந்த டைமுக்கு ரிவர்ஸ் பண்ணுவாரு. கரெக்டா நம்மால ட்ரிகரை பிடிச்சு அழுத்துற அந்த டைம்ல லைட் லிப்டோட கதவை திறந்த ஹீரோயின் அவன் கையில ஒரு கட்டு பணத்தை மட்டும் வச்சிருவா. இந்த வேலையை முடிச்சதுமே பாம்பு வெடிக்குது. கடந்த காலத்துல நம்ம ஹீரோயினும் ஹீரோ இறந்து போயிட்டான் போலன்னு கதறி அழுவா. ஆனா நினைச்ச மாதிரி அவன் இறந்து போகல. எதிர்காலத்துல இருந்து வந்த ஹீரோயின் ஹீரோவோட கையில பணத்தை கொடுத்துட்டு போனதால ஹீரோவுக்கு திரும்ப பவர் வந்து அவ்வளவு பெரிய வெடிப்பு ஏற்பட்டும் கூட நம்மளுக்கு எதுவும் ஆகாம உயிர் படைச்சிடுவான். ஆனா இவன் கூட சேர்த்து அந்த மார்க் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பைத்தியக்காரனும் படுகாயங்களோட தப்பிச்சுட்டான். நேரா தான் அப்பாவை பாக்கலான்னு வீட்டுக்கு வருவான். அந்தால பாருங்க, உனக்கு உயிர் பிச்சை போட்டேன், ஆனா திரும்ப என் வீட்டுக்கே வந்து சாகணும்னு நினைக்கிறல்ல, சரி நீயாச்சும் அக்காவாச்சுன்னு சொல்லிட்டு வில்ல வெளியில போயிடுவாரு. உள்ள வந்த ஜோ இலக்காரமா பார்த்து சிரிச்சுட்டு என் கையாலேயே செத்து போடான்னு துப்பாக்கிய வச்சு சுடுவா. ஆனா பாருங்க, அந்த தோட்டா அவனை காயப்படுத்தாம திரும்ப ரிவர்ஸ் வந்து இந்த புள்ளையோட நெஞ்சிலேயே இறங்குது. கூடவே பக்கத்துல இருந்த அல்லக்கைகளும் பொத்து பொத்துன்னு கீழே விழுறானுங்க. என்னடான்னு பார்த்தா அந்த டீனா இருக்கா பாத்தீங்களா, மின்னல் வேகத்துல ஓடுவாளே, அந்த பயவுள்ளதாங்க நொடி பொழுதுல இங்க இருந்த எல்லாரோட கதையும் முடிச்சிருக்கா. சொந்த அக்காவை போட்டு தள்ளிட்டு அடுத்து நைனாவை கொல்லலாமேன்னு வரும்போது கரெக்டா பின்பக்க வாசல் வழியா சொர்ண அக்கா உள்ள வராங்க. யோ, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தராம நீ என்ன அவ்வளவு சீக்கிரம் செத்துருவியா, ஒழுங்கா என் கூட வான்னு மயக்க ஊசியை போட்டு வில்ல பயல தூக்கிட்டாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, வெடிப்பு ஏற்பட்டதால மார்க்குக்கு இடுப்புல ஒரு பெரிய கம்பி ஒண்ணு இறங்கிருக்கும். அதை எடுத்தா இந்த பைய செத்துருவாங்க. சோ எப்படியாச்சும் இவனை காப்பாத்தணுமேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா லேபுக்கு தூக்கிட்டு வராங்க. வில்ல மறைச்சு வச்சிருந்த சூப்பர் பவர் மருந்து எல்லாத்தையுமே பேங்க்ல இருந்து எடுத்திருப்பாங்கல்ல. சோ இப்ப அத மொத்தமா இந்த பயலோட உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன, வில்ல பையன் குத்துகள் மாதிரி எந்திரிச்சிட்டான். ஆனா முத வேலையே உதவி பண்ண டீனாவோட கழுத்தையே திருப்பி அந்த புள்ளைய போட்டு தள்ளிட்டான். அதோட விடல, ஊருக்குள்ள போந்தவன் தனக்குள்ள இருக்க முழு பவர்ஸை வச்சு ஒவ்வொரு மக்களையும் போலீஸையும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். இத கால் பண்ணி ஹீரோ கிட்டயே சொல்லுவான். இந்த பாரு, உனக்கு எனக்கும் சண்டை முடியல, முதல்ல என்கிட்ட திரும்ப வான்னு ஹீரோவை சண்டைக்கு கூப்பிடுவான். அதுக்கு என்னப்பா வந்துட்டா போச்சுன்னு தலைவனும் களத்துல இறங்குறான். ரெண்டு பேருக்கு இடையில தடாலடியா சண்டை போகுது. நம்ம ஹீரோவுக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னா இந்த பையகிட்ட மின்னல் பவர் இருக்கு, சூப்பர் ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. வானத்துக்கும் பூமிக்கும் மேலையும் கீழையும் பறந்து பறந்து சண்டை போறானுங்க. சரியான நேரத்துக்கு கேடி பொண்ணும் லாயரும் வேற இங்க வந்துட்டாங்க. ஏடா, எங்கள்கிட்ட சொல்லாம நீ எதுக்குடா தனியா வந்தன்னு ஹீரோவுக்கு வேற திட்டு. எலே தீவெட்டி மார்க்கு, நான் சொல்றதை கேளு, இங்க உடஞ்சு போயிருக்க எல்லா பொருளுக்கும் நீ தாண்டா பொறுப்புன்னு கேடி பொண்ணு காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவன் கடுப்பாயிட்டு மின்னலை வச்சு அட்டாக் பண்ணுவான். ஒரு கோவத்துல தான் பவர்ஸ் வச்சு அங்க இருக்க போஸ்ட் மரத்தையே சாட்சி விடும்போது ஹீரோ அதை தாங்கி பிடிக்கிறேன்னு மாட்டிப்பான். இதுல டைவர்ட் ஆன கேடி பொண்ணையும் லாயரையும் மின்னலை வச்சு அட்டாக் பண்ணி ஆளுக்கு ஒரு பக்கமா பறக்க விட்டான். ஹீரோ கிட்ட வந்த பணம் ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சு. அப்பதான்
நக்கலா சிரிச்சிட்டு, ஏண்டா இந்த மக்களை காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட இருக்க பணத்தை செலவு பண்ற, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதே மக்கள் இப்ப உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பணம் கொடுப்பாங்களா என்ன? கிடையவே கிடையாதுன்னு நக்கலா சிரிக்கும் போது சடனா ஒரு உண்டியல் பறந்து வந்த ஹீரோவோட கை கிட்டிய உடையுது. உள்ள இருந்து பணமா கொட்டுது. அங்கிள், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு ஒரு குட்டி பொண்ணு கத்துவா. ஆக்சுவலா இவள பார்த்து அங்க சுத்தி இருக்க அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே பணம் காசுன்னு எல்லாத்தையும் கொட்டி வீசுறானுங்க. இவனுக்கு எப்படி இங்க இருக்க மக்கள் ஹெல்ப் பண்றாங்களோ அதே மாதிரியே கீழே விழுந்த லாயருக்கு நம்ம போலீஸ்கார மைக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அதே டைம்ல அபார்ட்மெண்ட்டுக்குள்ள பறந்து போன கேடி பொண்ணு கண்ணம்பிடிக்கும் போது அவளுக்கு முன்னாடி பன் மீ அப்படின்னு ஒரு பிராண்ட்ல பண்ணை யாரோ வித்துட்டு இருக்காங்க போல. அதுக்கான கவர் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா கேடி பொண்ணுக்கு பன் மீ அப்படின்னு ஒரு சின்ன நிக் நேமும் இருக்கு. இதை அதிகமா பயன்படுத்தக்கூடியது இவளோட ஃப்ரெண்டான ஜின்னு. அதாங்க ஆரம்பத்திலேயே பார்த்தோம்ல, நெருப்பு பவரோட ஒரு பொண்ணு, அவளோட பேர் தான் ஜின்னு. ஒருவேளை அவ தான் இந்த கடையை வச்சு நடத்துறா போலன்னு கேடி பொண்ணுக்கு ஒரு டவுட். அதுக்கப்புறம் சண்டைக்காக வந்த மார்க்க கேடி பொண்ணு மின்சார கம்பிகளை வச்சு 2 கையவும் லாக் பண்ணிட்டா. காலை வேற நம்ம லாயர் பிடிச்சுப்பாரு. ஹீரோவும் ஃபைனல் டச்சா ஓடி வந்து ஒரு பஞ்ச கொடுப்பான். அவ்வளவுதான். இந்த இடத்துலயே மார்க்கோட கதையும் முடியுது. கட் பண்ண அடுத்த சில நாட்களுக்கு அப்புறமா வில்ல சொர்ணாக்காவோட அப்பாவை ஏமாத்தி நிறைய பணத்தை ஆட்டைய போட்டான்னு அவன் மேல கம்ப்ளைண்ட போட்டு உள்ள தள்ளிட்டானுங்க. கேடி பொண்ணு தான் பார்த்த அந்த பன்மி கடை யாரோடதுன்னு தேடி வரும்போது உள்ள வேலை பார்க்கக்கூடியது இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஜின்னு. 2 பேரும் திரும்ப பார்த்ததால ஜோடி சேர்ந்துட்டாங்க. அப்புறம் நம்ம லாயரு ஆக்சுவலா இவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க போல. எப்ப பாரு செல்லுங்கையுமாவே சுத்துறாளு. ஆனா இப்ப நம்ம டீம் ஆளுங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்குங்கிறது இந்த ஊருக்குள்ள இருக்க எல்லாருக்குமே தெரியும். அதனாலேயே அப்பாவை குடிகாரனா மட்டுமே நினைச்ச பொண்ணு இந்த நிமிஷத்துல இருந்து சூப்பர் ஹீரோன்னு ரொம்ப நல்லபடியா மரியாதையா நடந்துக்க ஆரம்பிக்கிறா. கடைசியில ஹீரோ ஹீரோயின் இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே சியோல ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட்டை சொந்தமா வாங்கிட்டாங்க. லாஸ்டா ஹீரோயின் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொல்லிருப்பாங்கல்ல, அது வேற எதுவும் இல்ல, இவ கர்ப்பமா இருக்கா. இந்த செய்தியை கேட்டு ஹீரோ ஹீரோயின் ஆனந்த கண்ணீர் விட்டு ஆள அப்படியே இந்த இடத்துல இந்த சீரீஸையும் முடிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பணத்துக்கு எப்பவுமே மதிப்பு இல்ல, அது யாருகிட்ட இருக்கு, அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் நம்ம யாரு, நமக்கான மதிப்பு என்னங்கறத தீர்மானிக்கும். பணத்துக்கு மதிப்பு கொடுக்காம பழக்க வழக்கத்துக்கு மதிப்பு கொடுத்து பாருங்க, வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும். மறக்காம உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பபாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.